விஜய் தொலைக்காட்சியில் நிகழ்ச்சி தொகுப்பாளராகவும், தனியார் பண்பலை வானொலி நிகழ்ச்சி தொகுப்பாளராகவும், தமிழ் நிகழ்ச்சி தொகுப்பாளர்களில் தமிழ் மொழி நடைக்காகவும் தனி ஸ்டைலில் இவர் மிகவும் அறியப்படுகிறார். இவர் தொகுத்து வழங்கும் சில முக்கியமான நிகழ்ச்சிகள் நீயா நானா, விஜய் விருதுகள், குற்றமும் பின்னணியும், நடந்தது என்ன, உன்னால் முடியும். தற்பொழுது ஒரு எழுத்தாளராகவும் பரிணமித்து வருகிறார். இந்தியா டுடே வழங்கிய இந்தியாவின் இளம் சாதனையாளர் விருது 2006 பெற்றுள்ளார். ஜூனியர் சாம்பர் இன்டர்நேஷனல் அமைப்பு வழங்கிய சிறந்த இளம் இந்தியர் விருது 2008 பெற்றுள்ளார். தமிழ்நாடு முதல்வர் அவர்களை யூடியூப் சேனலுக்கு பேட்டி தொகுப்பாளராக இருந்து பேட்டி எடுத்து மக்கள் மனதில் இடம் பிடித்த நீயா நானா கோபிநாத் அவர்களை நவீன யுகத்தின் இலக்கணம் என்ற தலைப்பில் பேச திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகம் சார்பில் அன்புடன் கரங்களை தட்டி நாம் உற்சாகத்துடன் அழைப்போம். எல்லாருக்கும் வணக்கம். அங்கங்கே நிற்கிறவங்களாம் முடிஞ்சால் உள்ளே வந்துடுங்களேன். நம்ம ஆளுங்களுக்கு நம்பிக்கையே இருக்காது. எப்போதுமே பார்ப்போம், நல்லா இருந்தால் உள்ளே போவோம், இல்லாட்டி அப்படியே போயிடுவோம் அப்படின்ட்டு. ரொம்ப சந்தோஷம். எனக்கு தெரிஞ்சு நான் திருவள்ளூருக்கு ஏற்கனவே ஒரு முறை புத்தக கண்காட்சிக்கே வந்திருக்கேன். ஐ திங்க் லாஸ்ட் இயர்னு நினைக்கிறேன். கடந்த வருடம் வந்தேன். முருகன் ஃபோன் பண்ணி இன்றைக்கே வந்துருங்கன்னு 3 நாளைக்கு முன்னால் கேட்குறாரு. அப்புறம் உங்கள் கலெக்டரே நேரில் ஃபோன் பண்ணிட்டார். அவ்வளோ இன்வால்மெண்ட்டோடு செய்கிறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். நேரடியாக கலெக்டரே ஃபோன் பண்ணி கட்டாயமாக நீங்கள் முதல் நாள் வாங்க, இன்றைக்கி தேதி இல்லை ஆக்சுவலாக எனக்கு இல்லை, முதல் நாளே நீங்கள் வந்துட்டிங்கன்னா அடுத்து நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சோம், அதனால் வாங்க அவசியமாக அப்படின்னு சொன்னார். ரொம்ப சந்தோஷம். இந்த புத்தக கண்காட்சியில் பேசுகிறதுல ஒரு சிக்கல் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, வர்ற ஆளுங்க ஆளுக்கு ஒன்று நினச்சிட்டு வந்திருப்பாங்க. ஆனால் முதல்ல புத்தக கண்காட்சியில் தேதி வாங்கினோடனே கேட்குறது, முருகன் முதல்ல எடுத்துன்னு தலைப்பு என்னன்னு சொல்லுங்கன்றவார். என்னங்க நான் மக்கள்கிட்ட கேட்டு பேசுகிறேன், எங்கிட்ட என்னங்க தலைப்பு அப்படின்னு. சரி இருக்கட்டும் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்தேன், நவீன யுகத்தின் இலக்கணம் அப்படின்னு. ஏதோ பயங்கர சயின்டிஃபிக்கான ஒரு பேர் மாதிரி இருக்கும். ஆனால் சயின்டிஃபிக்காலாம் ஒன்றும் கிடையாது. இதில் உலகம் மாறி இருக்கிறது, அதற்கு வேறு மாதிரியான விளக்கங்கள் தேவைப்படுகிறது அப்படிங்கிறத இந்த தலைப்பினுடைய சாரம். முதல்ல தலைப்பை புரிய வச்சுட்டோம்னா அதுக்கு கீழே இருக்கக்கூடிய விஷயங்கள் ஓரளவுக்கு புரிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதுக்காக சொல்கிறேன். உலகம் மாறி இருக்கிறது. 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த உலகம் மாறிக்கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறாங்க. இப்போல்லாம் ரொம்ப வேகமாகவே மாறிடுது. அந்த இதை மட்டும் எடுத்துட முடியுமா, அந்த ஹெலிகாப்டரை அதை நவுத்திடுங்க, அதை கூட்டிகிட்டு போங்கண்ணே. அச்சலுப்பாக இருக்குது, தலையில் வந்து மோதிடுமோன்னு பயமாக வருது. தேங்க்ஸ்ண்ணே. அது ஒரு பெரிய சத்தமாக இருக்கா, அதெல்லாம் பறக்க விடக்கூடாதுங்கிறாங்க, இங்கேயே விட்றீங்க. அது சரி அண்ணே, எல்லாம் முடிஞ்சிருச்சு. நானே பேசிடுறேன், கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க. ஒரு பெரிய பிரச்சனை, நமக்கு சைடில் யாராவது பேசினா எனக்கு காது உடனே அங்கே போயிடும். 18 வருஷ பழக்கம். நேரில் யாராவது பேசினா கூட தெரியாது, சைடில் யார் பேசினாலும். தேட்டருக்கெலாம் போனோன்னா 3 கதை சொல்லுவேன். இந்த பக்கம் உட்காந்தவங்க பேசிகிட்டு இருந்த கதை, இங்கிட்டு பக்கம் உட்கார்ந்த குடும்ப கதை, தேட்டரில் வந்த கதை, 3 கதை கேட்டுட்டு வர பழக்கம். ஓகே, நம்ம தலைப்புக்கு திரும்ப வருவோம். நவீன யுகத்தின் இலக்கணம் என்பது மாறி இருக்கக்கூடிய உலகத்திற்கு ஏற்றாற்படி நம்முடைய வாழ்க்கையை அல்லது நம்முடைய பேச்சை, நம்முடைய கம்யூனிகேஷன்ஸை, நம்ம டெக்னாலஜியை, குழந்தை வளர்ப்பை, உணவு பழக்கத்தை, மென்டல் ஹெல்த்தெல்லாம் எப்படிலாம் ரீடிஃபைன் பண்ண வேண்டியிருக்கு அப்படிங்கிற பற்றி தான் இந்த தலைப்புடைய கோர். அதுக்காக தான் இப்படியான ஒரு தலைப்பை நான் தேர்வு செஞ்சேன். நான் சொன்னது போல் 30 ஆண்டுகளுக்கு முன்ன ஒரு வருடம் உலகம் மாறிக்கொண்டே இருக்கிறது அப்படின்னு. இப்போலாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக 20 வருஷம் 10 வருஷத்துலேயே உலகம் மாறிது. முன்னாலாம் ஒரு தலைமுறைனா பெரிய கேப்பு சொல்லுவாங்க. இப்போலாம் 10 வருஷத்தே ஒரு தலைமுறை அப்படிங்கிறாங்க. பழைய பாட்டு அப்படின்னு கேட்டால் 2010 வந்த பாட்டெல்லாம் பழைய பாட்டுங்கிறாங்க. இப்போ ஒரு மியூசிக் ஷோ ஒன்று பண்ணோம், பழைய பாடல் உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லுங்கன்னா 7 வருஷத்துக்கு முன்னால் வந்த பாட்டெல்லாம் பழைய பாட்டு அப்படிங்கிறாங்க. அப்போ எம்ஜிஆர் பாட்டு, சிவாஜி பாட்டுலாம் அதெல்லாம் நாங்கள் கேட்டதே இல்லை அப்படிங்கிறான். அப்போ ஒரு தலைமுறைக்கு பழையது என்பது ரொம்ப அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில், மாற்றங்கள் வேகமாக நடக்கும் காலகட்டத்தில் நாம் எப்படி மாறிக்கொள்ள வேண்டி இருக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு நெருக்கடி இருக்கும். முதல் முக்கியமான விஷயம், மாறி இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் பல கருவிகள் இப்போது இல்லை என்கிற ஞாபகம் நமக்கு முதல்ல வரணும். உலகம் மாறிடுச்சா, இல்லையே அப்படியே தானே இருக்குது அப்படின்னு நினைப்போம். பல கருவிகளே இப்போது இல்லை. டெலிஃபோன் பூத்து வச்சலாம் பிஸ்னஸ்லாம் ஒரு காலத்தில் பண்ணிட்டு இருந்தாங்க. டெலிஃபோன் பூத்தே இல்லை. ஃபோனில் மூஞ்சி தெரியுமான்னு ஜோக் அடிச்சானுவேன். ஃபோனில் மூஞ்சி தெரியும், மூஞ்சி மட்டும் தெரியாது. அப்பா எங்கே இருக்காருன்னு கூகுள் மேப்ஸில் அட்டாச் பண்ணிவிட்டானா, அப்பா ஆஃபீஸுக்கு போல் டீ கடை முக்கத்தில் வடை தின்னுக்கிட்டு இருக்காருன்னு கரெக்டாக க்ளோஸ்அப்பில் போய் இன்னைக்கு காட்டிட முடியும்.
முன்னாடிலாம் வாத்தியாருங்கிட்ட டீச்சருங்கிட்ட பேசுகிறவங்ககிட்ட புத்தகத்திட்ட விவரம் கேட்டுட்டு இருந்தாங்க. நேராக அப்போ ChatGPT கூப்பிட்டு கேட்குறாங்க. அம்மாவோட சண்டை போட்டால் கூட எங்கள் அம்மா எப்படி சிடுசுன்னு விழுகுது அப்படின்ட்டு அலெக்சாட்ட கேட்குறாங்க இல்லையா? எல்லாவற்றையும் கேட்டு தெரிந்து கொள்வதற்கான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் அதிகரித்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். பேஜர்னு ஒரு கருவி இருந்துச்சு. இப்போ அப்படி ஒரு கருவியே கிடையாது. அப்படி இருக்கிறது தெரியுமா இருக்காது? இப்போ இங்கே உட்காந்துக்கூடிய சின்ன பசங்களுக்கு பேஜர்னு ஒரு கருவி இருந்ததே தெரியாது. அந்த பீரியட்லலாம் அப்போலாம் பார்த்தீங்கன்னா செல்ஃபோன் வச்சிருக்கிறத விட பெரிய ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட் பேஜர்னு ஒரு கருவி. இங்கேருந்து ஒருத்தர் நம்ம கூப்பிட்டு சொல்லுவான், அவன் அங்கே கூப்பிட்டு சொல்லுவான். பேஜர் வந்த புதுசில் என் நண்பன் நானும் பேஜர் வச்சிருந்தான். அப்போ ஒரு பொண்ணை காதலிச்சான். அவன் காலையில் அந்த பொண்ணுக்கு ஐ லவ் யூ அப்படின்னு மெசேஜ் அனுப்புவான். அதை ஒருத்தன்ட்ட அவன் கூப்பிட்டு ஃபோனில் சொல்லணும். அவன் தான் அந்த பொண்ணுக்கு அந்த மெசேஜ் அனுப்புவான். அது உடனே திரும்ப ஐ லவ் யூ சொல்லும். மறுபடியும் 100 கிசஸ்மா, அதுக்கப்புறம் அது 100 கிசஸ்ன்னு சொல்லும். என்கிட்ட மாப்பிள்ளை நான் 100 கிசஸ்னே அவள் 100 கிசஸ்ன்னு சொன்னான். சரி ஓகே. அப்புறம் ஒரு 1000 சொல்லுவாப்பில்ல, அது 10,000. நான் கடைசியாக முடிஞ்சோடனே கேட்பேன், இப்போ முத்தம் கொடுத்தது யாரு கொடுத்தா? நடுவில் இருக்கவனுக்கு தாண்டா 2 பேரும் கொடுத்தீங்க அப்படின்னு. அப்படி ஒரு கருவியெல்லாம் இருந்துச்சு. பிளாக்பெரின்னு ஒரு ஃபோன் இருந்துச்சு. ஆப்பிள் உள்ளே வந்தப்போ சொன்னாங்க அது ஒரு பொம்மை அப்படின்னாங்க. ஆப்பிள் ஃபோன் உள்ளே வந்தப்போ அது ஒரு பொம்மை. எங்ககிட்ட இருக்கக்கூடிய வசதிகளாக இருக்கும். ஒரு அலுவலகத்தை போல் அவர்களால் செயல்பட முடியாது. அடித்து தூக்கி அப்படியே தின்னுட்டு போயிட்டாமா இல்லை, அப்படி தின்னுட்டு போயிட்டான். பிளாக்பெரி எங்கே போச்சுன்னே தெரியல. அப்போ மாறிக்கொள்ளாதவர்கள் தேங்கி போகவில்லை, அழிந்து போகிறார்கள். இதுதான் நவீன யுகத்துடைய புதிய இலக்கம். நீங்கள் மாறிக்கொள்ளவில்லை என்றால், தொடர்ச்சியாக கற்கவில்லை என்றால் தங்கியெல்லாம் போயிட மாட்டீங்க. ஆளே ஆட்டத்திலே கிடையாது. நீங்கள் சீனில் இருக்க மாட்டீங்கிறது இன்றைக்குடைய ரியாலிட்டி. கேட்பதற்கு கொடூரமாக இருந்தாலும் கூட நீங்கள் மாறவோ புதிதாக கற்றுக்கொள்ளவோ தயாராக இல்லாத பட்சத்திலே நீங்கள் ஆட்டத்துக்கு சேர்த்து கிடையாது. பெஞ்சில் கூட வச்சுருக்க மாட்டாங்க. இந்த கிச்சாக்கினியால் கூட சேர்த்துக்க மாட்டாங்க. உப்புக்கு சப்பானினே ஒருத்தப்ப கிடையாது. ஆட்டத்தில் இருந்தால் எல்லாத்தையும் ஆட்டத்தை விட்டு வெளியில் போங்கிற ஒரு ரூத்லெஸ்ஸான காம்படிட்டிவ் மார்க்கெட்டை இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜியும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கை முறையும் உருவாக்கி இருக்கிறது. அப்போ என்னென்ன விஷயங்களில் மாற வேண்டியிருக்கிறது? முதல்ல சில ரியாலிட்டிஸை புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. முதல் முக்கியமான விஷயம், உங்களுக்கு அடுத்த தலைமையில் இருக்கக்கூடிய இந்த நவீன காலத்தின் ஏஐ ஜெனரேஷன் பிள்ளைகள், டெக்னாலஜியோடு பிறந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் கருவிகளோடு அதிகம் பேசுகிறார்கள், மனிதர்களோடு பேசுவது இல்லை. ஏன்னா எல்லாவற்றையும் கருவி பொறுத்து கொள்ளுகிறது, மனிதர்கள் பொறுத்து கொள்வதில்லை. நீங்கள் ChatGPT அல்லது ஏதாவது ஒரு ஏஐ டூலுக்கிட்டே இல்லை கூகுள்கிட்டே ஒரு சர்ச் இன்ஜின்கிட்டே போயிட்டு ஒரே கேள்வியை நீங்கள் 100 தடவை கேட்கலாம். எங்கள் பெரியம்மா வீடு எங்கே இருக்குது, அது பதில் சொல்லும். அவங்க பெரியம்மா யாருன்னு தேடி ஐ திங்க் அப்படியே தெரியலன்னா ஒரு அறிவு இருக்கான்னு கேட்டால் சாரி எனக்கு சொல்ல முடியல மன்னிச்சுக்கன்னு சொல்லும். நீ என்ன ஒரு ஆள், நான் இவ்வளோ கேட்குறேன் பெரிய டெக்னாலஜின்னு சொல்கிறேன், எங்கள் பெரியம்மாவோட ஒன்று தெரியலன்னு கேட்டால் மன்னிச்சுக்க நான் கண்டுபிடிச்சு சொல்கிறேன்னு சொல்லும். திரும்ப திட்டினாலும் மன்னிச்சுக்க கண்டுபிடிச்சு சொல்கிறேன். திருவள்ளூர்லேருந்து திருத்தணி எத்தனை கிலோமீட்டர் நீங்கள் கூகுள்கிட்ட லட்சம் தடவை கேட்டாலும் அறிவு இருக்கா 1000 தடவை சொல்லிட்டேனே ஞாபகத்தில் வச்சுக்க விட முட்டா பலன்னு சொல்லவே சொல்ல. அப்போ எதிர்த்து பேசாத ஆட்களோடு பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் பிள்ளைகள். அப்போ இங்கே மிக முக்கியமான விஷயம் கற்றுப்பிடிக்க வேண்டியது, கருவிகளோடு பேசுவதை பிள்ளைகளிடம் பெருமையாக நினைக்காதீர்கள். என் பிள்ளை அவனாவே யூடியூப்பில் பாட்டு போட்டு அவனாவே பதிவேற்றம் செய்து விட்டான், ஆகா ஓஹோ அதெல்லாம் ஒரு மொக்க டெக்னாலஜி. என் பிள்ளை அவனாவே செல்ஃபோன் எடுத்து வீடியோ கால் பண்ணிவிடுவான், இதெல்லாம் ஒரு பெருமை பீத்தல். 25 வருஷத்துக்கு முன்னால் மம்மின்னு சொன்னதுக்கு டேடின்னு சொன்னதுக்கு பெருமைப்பட்ட ஊர் நம்ம ஊர். இப்போல்லாம் இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தாலும் ஒழுங்காக அம்மான்னு சொல்கிறா, அத்தைன்னு சொல்கிறாங்க இடத்துக்கு வந்துட்டோம்ல. அதே போல் டெக்னாலஜி விஷயத்தில் எக்ஸைட் ஆகாமல் மனிதர்களோடு பேசுவதற்கான வாய்ப்புகளை பிள்ளைகளுக்கு உருவாக்குங்கள். அப்போ பிள்ளைகளோடு பேச நமக்கு தெரியும். இப்போ பிரச்சனை என்னென்னா பிள்ளைகளோடு பேச நமக்கு தெரியலை. நவீன யுகத்தின் புதிய இலக்கணம் பிள்ளைகளோடு பேச நமக்கு தெரியலை. நம்ம பிள்ளைகளிடம் சொல்ல நம்மகிட்ட கதைகள் இல்லை. பிள்ளைகளோடு புழங்க அவர்களுடைய உலகம் நமக்கு அறிமுகத்திலேயே இல்லை என்பதுதான் இருக்கக்கூடிய பிரச்சனை. நம்மகிட்ட இருக்க ஒரே கதை, ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜா செத்து 1000 வருஷம் ஆச்சு. அந்த ராணி அவரோட செத்துருச்சு. ஆனால் அந்த கதையை தவிர ஒரு கதை கூட நம்மகிட்ட கிடையாது. அப்போ திடீர்னு ஒரு திருடன் வந்தானா, திருடனா இப்போ வர்றதே இல்லை. பூச்சாண்டி பிடிச்சிட்டு போயிடுவான். பூச்சாண்டிலாம் ஊர்லேயே இல்லை, வேறு நல்ல பிஸ்னஸ் இருக்குது இப்போ அவங்களுக்கு. அப்போ பேசுவதற்கு கதைகள் இல்லை, சொல்லுவதற்கு மொழிகள் இல்லை, எக்ஸைட் பண்ணுறதுக்கு நம்மகிட்ட வார்த்தைகள் இல்லை என்கிற போது அவர்கள் கருவிகளோடு தான் போவாங்க. இன்றைக்கு எல்லாமே சிரமம். கருவிகளை வெல்லுவது தான் மனிதனுடைய மிக முக்கியமான வேலை. மேன் வர்சஸ் மெஷின் வார் ஸ்டார்டட் டிகேட்ஸ் எகோன்னு சொல்கிறான். மனிதர்களுக்கும் கருவிகளுக்கும் இடையிலான சண்டை ஆரம்பித்து பல வருடங்கள் ஆகிவிட்டது. நாம தான் தெரியாமல் இருக்கோம். நாம் சுவீகரிக்கக்கூடிய எண்டில் இருக்கிறதுனால இதெல்லாம் சௌகரியங்கள் நினைத்து கொண்டிருக்கிறோம். கருவிகளுக்கு எதிராக நான் பேசலை. கருவிகளோடு உடன்படுதல் எப்படின்னு ஒன்று இருக்குது. எப்போதுமே ஒரு பக்கம் ஓட்டம் ஓடிக்கொண்டிருந்த போது தமிழ் கூறும் நல்லுலக அற்புதமாக சில விஷயத்தை செய்யும். அது போகிற போக்கத்தில் ஓடாது. தமிழ் கூறும் நல்லுலகம் என்பது அப்படிதான். போர் அதிகம் நடந்து கொண்டிருந்தபோது போர் செய்யணும் இந்த ஊர் சொல்லலை. பணத்தை நோக்கி எல்லோரும் ஓடுகிற போது எல்லாம் ஓடு பணத்தை சம்பாதி இந்த ஊர் சொல்லலை. ஊரெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தப்போ ஔவையார் போயிட்டு சொல்கிறாங்க சண்டை போடாதீங்கடா, உறவு தாண்டா முக்கியம், மனுஷன் தாண்டா முக்கியங்கிறாங்க. ஆனால் ஆக்சுவலாக என்ன பண்ணிக்கணும், நீ இன்னும் கருவிகளை கொண்டு போய் சேர்த்து கொள்ளு அப்படிங்கணும். உலகமெல்லாம் பணத்தை நோக்கி ஓடிட்டு இருந்தப்போ வாழ்க்கைக்கு திரும்புங்கடான்னு சொன்ன ஊர் நம்ம ஊர். ஆனால் பொதுவாக உலகத்துடைய பழக்கம் எப்படின்னு கேட்டால் எது பாப்புலராக இருக்கோ அது பின்னாலே ஓடுறது. இப்போ நம்ம அதை தான் செய்யிட்டு இருக்கோம். எது பாப்புலரோ அது பின்னால் ஓடிக்கிட்டே இருக்கும். உட்காந்து ரீடிஃபைன் பண்ணணும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்க வேண்டியது தான் நவீன யுகத்தின் புது இலக்கணம். பிள்ளைகளோடு பேசுங்கள். பிள்ளைகள் பேச வேண்டும் என்று எதிர்பார்க்காதீங்க. அவன் பேசவே மாட்டேங்கிறான், அவன் பேச மாட்டான். அவனுக்கு உங்களோட சுவாரஸ்யமாக பேசுறது ஆள் இருக்கு. உங்ககிட்ட பேசுனா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, என்ன மார்க் எடுத்துன்னு கேட்க போகிறீங்க, ஏன் ஷூவை கரெக்டான இடத்துல வைக்கலை, ஏன் அம்மா பேச்ச கேட்கல, நீ என்ன நன்றி கெட்ட பிள்ளையாக இருக்கிற, எழுத்த விட்டு சுரேஷ் எப்படி இருக்கான், நீ ஏன் இப்படி இருக்கிற,
எழுத்த வீட்டில் இருக்க சுரேஷ்ட சொல்லிட்டு இருப்பாங்க, எழுத்த வீட்டு ரமேஷ் எப்படி இருக்கான், நீ ஏன் இப்படி இருக்க? எப்பவுமே எழுத்த வீட்டு பையன் தான் நல்ல பையன், பிள்ளைய மாற்றிக்கலாம்ல, மாற்றிக்க மாட்டேன் இல்லையா? அப்போ பிள்ளைகளோடு பேசுவதற்கான மொழி என்று ஒன்று இருக்கிறது. பிள்ளைங்க எல்லாருமே தங்களுடைய நேரத்தை குறைத்து கொண்டு விட்டார்கள். ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாலாம் வீடியோலாம் 1 மணி நேரம் போட்டால் உட்காந்து பார்ப்பாங்க வேலையேற்று போய். 3 மணி நேரம் படம் பார்த்தவங்க தானே நீங்கள் இல்லையா? நைட்டு சினிமாவுக்கு 10:30 மணிக்கு போனால் காலையில் 2:30 மணிக்கு வீட்டுக்கு வருவாங்க. இப்போல்லாம் 2 மணி நேரத்துக்கு மேலே படம் இருந்தால் தேட்டருக்காரனே எடிட் பண்ணிடுறான் இல்லையா? அவங்களே எடிட் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஒரு நாள் முழுக்க உட்காந்து மேட்ச் பார்த்த காலம்லாம் உண்டு, 1 டே மேட்சஸ்னு. இப்போ 1 டே மேட்சஸை காப்பாற்ற கிரிக்கெட் போர்டே போராடு. 2020 வந்துடுறானுங்க. 2020 வந்த புதுசில் அந்த 3 மணி நேரம் உட்காந்து முழுசாக மேட்செல்லாம் நம்மளாம் பார்த்தோம். அதுக்கப்புறமா நம்ம ஆடுறப்ப மட்டும் பார்ப்போம். இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் நடந்தால் இந்தியா விளையாடுறது மட்டும் பார்க்க ஆரம்பிச்சாங்க. பேட்டிங் தான் எங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தாங்க ஹைலைட்ஸை மட்டும் பார்த்தா போதும். ஏன்னா 6 பாலுக்கு எனக்கு 6 6 வேணும். இப்போ ஒரு ஓவருக்கு 1 6 அடிச்சது ஒரு காலத்தில் ஓஹோன்றது. 2020 வந்தப்போ ஆகா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது இந்த மேட்ச், ஒரு ஃபுட்பால் மேட்சே போல் 3 மணி நேரத்திலே முடிகிறது அப்படின்னாங்க. அதுக்கடுத்து என்ன கட்டம் வந்துச்சு, ஹைலைட்ஸை மட்டும் பார்த்தான். இப்போ அவனுங்களுக்கே ஓடிடியில் தெரிஞ்சு போச்சு, இவன் 15 நிமிஷம் ஹைலைட்ஸை கூட பார்க்க மாட்டேங்கிறான் அப்படின்ட்டு 15 மினிட்ஸ் ஹைலைட்ஸ்னு ஒன்று போடுறான், 7 மினிட்ஸ் ஹைலைட்ஸ்னு போடுறான், விராட் கோலி அடித்ததை பற்றி மட்டும் போடுறான், பெஸ்ட் மூமெண்ட்ஸ்னு ஒன்று போடுறான். என்ன வேணுமோ பார்த்துக்க, 1 நிமிஷம் 2 நிமிஷம். ரீல்ஸ் எல்லாம் 90 செகண்ட் இருந்தது 60 செகண்ட் ஆயிடுச்சு. அதையும் 10 செகண்ட் தான் பார்க்குறாங்க, அவ்வளோதான். அப்போ இவங்ககிட்ட உட்காந்துக்கிட்டு நீங்கள் விலாவாரியெல்லாம் பேச முடியாது. பேசும் முறையை, சொல் அடுக்குகளை மாற்ற பழகுங்கள். எதை சொல்ல வருகிறீர்களோ அதை சொல்லுங்கள். நம்ம ஆளுகிட்ட எதை சொல்ல வரோமோ அதை தவிர மீது எல்லாத்தையும் சொல்கிறது. ஒரு மாலுக்கு கிளம்பி போய் எந்த பொருளை வாங்கணுமோ அந்த பொருளை வாங்காமல் மற்ற பொருள்லாம் வாங்கிட்டு வாங்க வேண்டிய பொருளுக்கு காசு இல்லாமல் ஐயையா அடுத்த தடவை பார்த்துக்கலான்னு திரும்பி வர்ற கூட்டம் நம்ம கூட்டம். நம்ம கம்யூனிகேஷனில் இதான் ப்ராப்ளம். நம்முடைய பேச்சு வழக்கும் இதான் பிரச்சனை. பிள்ளைகள்கிட்ட நான்லாம் அந்த காலத்தில் என்ன பண்ணீங்க புரியலையே, திருவள்ளூர் கலெக்டராக இருந்தீங்களா, உங்கள் நாஸ்டாலஜிகள் இங்கே ஒர்க் அவுட் ஆகவே போகிறதுக்கு. அப்போ பிள்ளைகளிடம் பேசும் முறைகளை மாற்றிக்கொள்ளுங்கள். பிள்ளைங்களாம் பேசினா கேட்க மாட்டேங்கிறான். ஏன்னா நீங்கள் பேசுகிறது சுவாரஸ்யமாக இல்லை. கூகுளை விட, சாட் ஜிபிடியை விட, அவர்கள் சந்திக்கக்கூடிய பேச்சாளர்களை விட, டிவியில் பார்க்கக்கூடிய முகங்களை விட வீட்டுக்குள் ஒரு நல்ல பேச்சு இருக்கணும். அப்போ நான் என்ன பேச்சாளர் இல்லை, ஜென்யூனாக பேசுங்க, இமோஷன்ஸாக பேசுங்க. பிள்ளைகளோடு முதல் உரையாடலை தொடங்குங்கள். வேலை சார்ந்த பேச்சுகளை குறைத்து கொண்டு அன்பு சார்ந்த இமோஷனல் எம்பத்தி ரிலேட்டடாக பேசுங்க. நம்முடைய வீடுகளை கவனித்து பார்த்தீங்கன்னா பேச்சே கிடையாது. ஆக்சுவலாக வீடுகளுக்குள் நடக்கக்கூடிய பேச்சுக்கள்லாம் வேலை சார்ந்த பேச்சுக்களாகத்தான் இருக்குது. கணவன் மனைவிக்கு இடையிலே காதல் சார்ந்த பேச்சுக்கெல்லாம் குறைஞ்சு போய் ரொம்ப வருஷமாச்சு. இஎம்ஐ கட்டியாச்சா, சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கு போனால் எவ்வளோ மொய் எழுதணும், அவங்க நமக்கு எவ்வளோ எழுதுனாங்க, நோட்டை எடுத்து பாரு, அந்த வீணா போனவன் எதுக்கு பத்திரிக்கை வச்சான், நம்ம போனால் வரிசையில் நம்மளை உட்கார வைப்பானா, அவன் நம்மளை அசிங்கப்படுத்தவனாச்சு, அவன் கொழுந்தியா கல்யாணத்துக்கு நான் ஏன் போகணும், என் கொழுந்தியா கல்யாணம்னா பரவாயில்ல, உன் தம்பி வந்தானா திருட்டு பைய, உங்கள் தம்பி மாதிரி ஒன்று என் தம்பி கிடையாது, உங்கள் தங்கச்சி வந்தானா சொம்ப தூக்கிட்டு போகிறா. எல்லாமே வேலை சார்ந்த பேச்சு தான். யாருமே சுவாரஸ்யமாக பேசிக்கல. நம்முடைய வீடுகள் வேலை சார்ந்த பேச்சுகளே பேசிக்கிட்டு இருக்கு. நீங்கள் மாறி இருக்கிறத கவனிச்சிருக்கீங்களா? நீங்களே மாறிட்டீங்க. அப்போ பிள்ளைகிடம் அதான் பேச்சு. ஒரு நிறுவனம் போல் நடக்குது நம்முடைய வீடுகள். தந்தை சிஇஓ, அம்மா எம்டி, பசங்களாம் எம்ப்ளாயிஸ். அவங்க ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணணும். 2 இட்லி எடுத்து வாயில் வைக்கிறதுக்குள்ள 70 மார்க் எடுத்துட்டேன், இட்லி தான் கேடு. 70 மார்க்குக்கு இட்லிக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? அவன் திங்கிறது வயிற்றுக்கு. அப்போ பிள்ளைகள் ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ப்ரொடக்டிவான ஆட்களாக மட்டும் பார்க்கப்படுகிறார்கள். ஏற்கனவே இந்த உலகம் எல்லாரும் என்னவா மாற்றி வச்சிருக்கு, நீ ப்ரொடக்டிவாரு, சம்பாரி, வேலைக்கு போன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. எம்பத்தியை யார் சொல்லி தருவார்கள்? இனிமேல் கருவிகள் செய்ய முடியாத விஷயத்தை செய்கிறவன் தான் வெற்றியாளன். அவ்வளவுதான். 1 லைன் டைரக்ஷன். கருவியால் எம்பத்தியை உருவாக்க முடியாது. கருவிகிட்ட கிரியேட்டிவிட்டி கிடையாது. விஸ்டம் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். நாம் எல்லாரும் பழைய முறைமையே சரி என்று நம்பிக்கொண்டு இருக்கிறோம். 2வது மாற்றம், தகவல்களை தெரிந்து வைத்திருப்பது அறிவல்ல. ராமகிருஷ்ணன் வரையில் கூட சில விஷயங்கள் பேசிட்டு இருந்தப்போ இதெல்லாம் ஷேர் பண்ண அவர்கிட்ட. தகவல்களை தெரிந்து வைத்திருப்பது அறிவல்ல. இன்ஃபர்மேஷன் இஸ் நாட் இன்டெலிஜென்ஸ். நம்மளை சின்ன வயசுலேருந்தே தெரிஞ்சு வச்சாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா 16 வாய்ப்பாடு சொல்கிறவனெல்லாம் புத்திச்சாலின்னு பாஸ் பண்ண வச்சோம். 1330 திருக்குறள் தெரியும். இப்போ என்ன பண்ண போகிறத வச்சுக்கிட்டேன். என் பிள்ளை 16 வாய்ப்பாடை தலைகீழ சொல்லுவான், 100லேருந்து ரிவர்ஸில் சொல்லுவான். என்னத்துக்கு நான் டயத்தை வேஸ்ட் பண்ணுறீங்க? இப்போ எதுக்குன்னு கேட்டேன். 100 ரிவர்ஸ் என்ன, 1,64,32,333 இன்ட்டு 16,45,442 4ஆல் வகுத்து 7ஆல் பெருக்கி 23ஆல் கூட்டினா எவ்வளோ வரும்னு 12 செகண்டில் கால்குலேட்டரே சொல்லிடும். இதை எதுக்கு உட்காந்து கூட்டல் வகுத்தலாம் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ நாம் எல்லாரும் எந்த கடையில் எந்த கோயிலில் என்னைக்கு வெண்பொங்கல் போடுவான், எந்த கோயிலில் என்னைக்கு ஓட்ட வடை போடுவான்னு எனக்கு தான் தெரியும். இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த். அந்த பீரியட் முடிஞ்சிருச்சுன்னு நமக்கு தெரியல. எப்போதுமே இன்ஃபர்மேஷன் வெல்த் கிடையாது. அமெரிக்காவின் தலைநகரம் எது, அது தெரிஞ்சால் நமக்கு அறிவாளியா என்ன? இந்தியாவின் தலைநகரம் எது தெரியாது. உங்கள் ஏரியா கவுன்சிலர் யார், அதான் அறிவு. நீங்கள் இருக்க தொகுதி பேர் என்ன, உங்கள் வார்டு நம்பர் என்ன, அதெல்லாம் எதுவுமே தெரியாது எனக்கு. அமெரிக்க அதிபர் பேர் தெரிஞ்சுன்னா நம்ம அறிவாளி ஆகிட முடியுமா? நான் தமிழ்நாட்டில் எத்தனை தொகுதிகள் இருக்குன்னு தெரிஞ்சு அறிவாளி ஆகிடுமா? இன்டர்பிரேஷன் இஸ் இன்டெலிஜென்ஸ். அதை வைத்துக்கொண்டு நீங்கள் என்ன செய்யலாம்? அப்ளிகேஷன், ஆக்ஷன் அண்ட் இன்டர்பிரேஷன் மேட்டர்ஸ், நாட் த இன்ஃபர்மேஷன் அண்ட் டேட்டாஸ். இன்ஃபர்மேஷன்ஸ் ஆர் ஃப்ளட்டட். அதீதமான தகவல்களை வைத்திருக்கிறோம். தேவையில்லை. இவ்வளோ தகவல்கள்லாம் பிள்ளைங்க படிக்க வேணாம். என்ன கேட்டால் பிள்ளைங்களை படிக்காமல் பார்த்துக்கிறது தான் இப்போ கஷ்டம்.
எதை படிக்கணும் எதை படிக்கக்கூடாது அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பாரா? எது அறிவு, எது அறிவை போன்றது அப்படின்னு ஒன்று இருக்குது. கண்டதை படித்தவன் பண்டிதனாவான். இப்போல்லாம் அப்போல்லாம் ஆக முடியாது. தேர்வு செஞ்சு படிக்கணும், படிக்கிறதுக்கு எஃபர்ட் போடணும். இவ்வளவு ஸ்டால்ஸ் எதுக்கு, இவ்வளோ வெரைட்டி, இவ்வளோ புத்தகம் லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் எதுக்கு வந்திருக்கு? உனக்கு எது வேணுமோ அதை எடுத்துக்கங்கிறதுக்காக தான் வந்திருக்கு. போங்க, முன்னுரையை படிங்க, 10வது பக்கத்தை புரட்டுங்க, 12வது பக்கத்தை புரட்டுங்க. இதில் வெண்டிக்காய் வாங்குறீங்க, ஒடிச்சு பார்த்து வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் படித்தா யாரும் இங்கே ஒன்றும் சொல்ல போகிறது ரைட்டு தானே? அட்டைப்படம் அழகாக இருக்குது, கோபிநாத் படம் போட்டிருக்காங்க, உடனே வாங்குறது. எவ்வளோ நல்ல புத்தகம் இருக்குது யோசிச்சு பாருங்கள். இல்லை உண்மையாக அவ்வளோதான். இப்போ எனக்கு ஒரு பிரபலம்ங்கிற அடிப்படையில் நம்முடைய புத்தகம் விற்கிது, அவ்வளோதான். நான் என்ன எழுத்தாளர்லாம் கிளைம் பண்ண மாட்டேன். அற்புதமான எழுத்து, போய் கடந்து உசுரை விட்டு உட்காந்து எழுதினவங்களாம் இருக்காங்க. அவ்வளோ எழுத்தாளர்கள் இருக்காங்க. அவ்வளோ அற்புதமான சொற்களஞ்சியை கொட்டி கிடக்குது. போய் தேடுங்க. 20 புத்தகத்தை புரட்டி பார்த்துட்டு தான் ஒரு புத்தகம் வாங்கணும். போனதுல இருக்கிறதுல நல்லா பெருசாக ஒரு புத்தகம் வாங்கிக்கணும். அது ஒன்று. ஏன்னா நிறைய விஷயம் அதில் இருக்கும். என்னுடைய அலுவலகத்தில் ஒரு லைப்ரரி மாதிரி ஒன்று வச்சுருக்கிறேன் நான். எனக்கு முன்னாலேருந்து ரொம்ப ஆசை, நம்ம பணக்காரன் ஐட்டம்னா லைப்ரரி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி நினச்சிக்கிட்டேன் நான். கொஞ்சம் காசு பணம்லாம் வந்துருச்சுன்னா நம்ம சொந்தமாக லைப்ரரி வச்சுக்கணும் அப்படின்னு. நான் நிருபராக இளம் வயதில் இருக்கிற போது நிறைய தலைவர்கள் வீடுகள், வக்கீல்கள், வழக்கறிஞர்களோட வீடுகள், நிறைய வீடுகளுக்கு போவேன். தொழிலர்களுடைய வீடுகளுக்கெல்லாம் போகிறப்ப நிறைய வீட்டில் ஒரு லைப்ரரி வச்சுருப்பாங்க. எனக்கு அது பெருசாக ஈர்த்துச்சு. என்னது, எப்படி இவ்வளோ புக்கு வச்சுருக்காங்க, நம்மளும் வாங்கணும்டா, வாங்கி நம்ம ஒரு புக்கு வைக்கணும். படிக்கிறோமோ இல்லையே புக்கு வச்சுக்கணும். முதல்ல வச்சுவிட்டா 4 பேர் எடுத்து படிச்சுக்கலாம். நான் ஒரு பெரிய அரசியல் தலைவரை ஒரு தடவை அவர் வீட்டில் ஒரு லைப்ரரி இருக்குது, அவர்கிட்ட நான் கேட்டேன், இவ்வளோ புக்கு வச்சுருக்கீங்களா, இதெல்லாம் நீங்கள் படிச்சிங்களா அப்படின்னு. பின்னால் ஒரு 500 புத்தகம் இருந்துச்சு. நான் பேட்டி இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அவரை போனப்போ கேட்டே விட்டேன், இவ்வளோ புத்தகம் வச்சுருக்கீங்களா, இதெல்லாம் நீங்கள் படிச்சிருக்கீங்களா அப்படின்னு. அவர் எனக்கு சொன்னார், நீ கன்னிவரா நூலகம், தலைமைச் செயலகத்தில் ஒரு நூலகம்லாம் இருக்குல்ல, அந்த நூலகத்துக்கெல்லாம் போயிருக்கேன். ஏன்னா இப்போ தலைமைச் செயலகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய நூலகத்திற்கு ஒரு கார்டு, பர்மிஷன் உள்ள ரிப்போர்ட்டர்ஸ் கொடுப்பாங்க. அந்த கார்டெலாம் நான் வச்சுருந்தேன். போய் லைப்ரரிஸில் படிக்கிறது ஆசை. அப்போ அவர் சொன்னார், அந்த நூலகத்துக்குலாம் போயிருக்கேன். ஆமாம் போயிருக்கேன். அந்த நூலகத்துக்கு வீட்டில் இருக்க நூலகத்துக்கு என்ன வித்தியாசம்? எனக்கு ஐடியா என்ன, இவ்வளோ புத்தகத்தை எப்படி படிச்சிருக்க முடியும்? அந்த நூலகத்துக்கும் வீட்டில் இருக்க நூலகத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா தெரியலை அப்படின்னு. அந்த நூலகம்னா நீ படித்ததை, அந்த நூலகம்லாம் அந்த ரேக்கில் இருக்கிறத எடுத்து படிக்கிறதுக்கு, இந்த நூலகம் நீ படித்ததை வைக்கிறதுக்கு அப்படின்னார். எல்லாத்தையும் படிச்சுட்டேன்னு சொல்லலை, இந்த நூலகம் நீ படித்ததை வைக்கிறதுக்கு அப்படின்னு. ஸோ தகவல்களை தெரிந்து வைத்திருப்பதை மட்டுமல்ல அறிவு, தகவல்களை எப்படி பயன்படுத்துறீங்கிறத அறிவு. அப்போ நம்ம எக்கச்சக்கமான விஷயங்களை தெரிஞ்சு, இப்போ எக்கச்சக்கமான விஷயங்களை எளிதாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கலாம். முன்னால் தகவல்களை சொல்வதற்கு ஆட்கள் தேவைப்பட்டார்கள், இப்போலாம் அப்படிலாம் ஒன்றும் தேவையில்லை. என்ன வேணாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உலகத்துடைய எந்த மூலையில் இருந்து கொண்டும் இந்த நிமிடத்தில் சிக்காகோவில் பனி எவ்வளோ கொட்டுது அப்படின்னா இப்போ தெரியும். இவ்வளவு எதுக்கு? இப்போ யாராவது லைவ் பண்ணால் ஏதோ ஒரு மூலையில் உட்காந்துருக்கவன் கோபிநாத் பேசுகிறத கேட்கலாம். இட் இஸ் ஸோ சிம்பிள் இல்லையா? இப்போ நான் பேசி கொண்டிருப்பதன் சத்தத்தை ரிசீவ் பண்ணி அப்படியே ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பதற்கான தொழில்நுட்பம்லாம் வந்துருச்சு. அப்போ தகவல்களை தெரிந்து கொள்வது இப்போது அறிவு அல்ல. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். மாநில தலைநகரங்களின் பெயர்களை தெரிந்து வைத்திருப்பது, அதெல்லாம் நாம் சின்ன பிள்ளையா இருந்தப்ப பக்கத்து வீட்டுக்காரங்களை அசத்துறதுக்காக சொன்னது. அதையே இன்னும் நாலேஜ் நம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா நம்ம வீணாக போயிடும். அப்போ நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அறிவை எப்படி பயன்படுத்த. டைமென்ஷன் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் ஆஃப் சேஞ்ச். அறிவு குறித்த விஸ்டம் இஸ் நாலேஜ். விஸ்டம் தான். அதை வச்சு நீங்கள் என்ன இன்டர்பிரேட் பண்ணுறீங்க, அதுலேருந்து நீங்கள் என்ன புரிந்து கொள்ளுகிறீர்கள் என்பது தான் அறிவு. ரைட்டு தானே? ஒரு மரம் இருக்கிறது, அந்த மரத்தை வெட்டுறதுக்கு என்ன செய்யணும், அதுக்கான ஒரு டூல் இருக்குது. அதோடைய நீளம் எவ்வளவு, இதோடைய அகலம் எவ்வளவுன்னு கரெக்டாக கருவிகளை நான் பயன்படுத்தி கரெக்டாக ஒரு மிஷினை வச்சு அறுக்கிறேன். நோ, அது அறிவில்லை. இப்போ அந்த டூல்ஸை பயன்படுத்துறது இப்போ அறிவில்லை. அந்த டூல்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சு வச்சிருக்க அறிவில்லை. அது என்ன மாதிரியான மரம், அது எவ்வளவு ஈரப்பதம் கொண்டது. நான் இப்போ அறுத்துருவேன், ஆனால் நாளைக்கு கொண்டு போய் 15 நாள் வெயிலில் போட்டுட்டு கொண்டு போய் சட்டத்தை அடிக்கிறப்ப அது சுருங்குமா சுருங்காதானே தொடர் அறிவின் மூலமாக கிடைக்கிற விஸ்டம் தான் இப்போ நாலேஜ். ஸோ பிள்ளைகளுக்கு அதை புரிய வையுங்கள். நிறைய தகவல்கள் பிள்ளைங்க சொன்னால் பாரு பிள்ளை அறிவாக இருக்குது, பாரு பிள்ளை அறிவாக இருக்குலாம் சொல்லாதீங்க. பிள்ளைங்கன்னா எல்லாத்தையும் அது கருவிகள் எடுத்துருச்சு. இப்போ நம்ம வேலை மெஷினோட சண்டை போடுறது தான். ஸோ எல்லாத்துக்குமான பர்ஸ்பெக்டிவ் மாற்ற பாருங்கள். அது குறித்து அவர்களுக்கு என்ன பார்வை இருக்கிறது, ஒரு விஷயம் குறித்து அவர்களுக்கு என்ன தீவிரம் இருக்கிறது, அது குறித்து அவர்களால் உழன்று போக முடிகிறதா. இது 2வது முக்கியமான விஷயம். அட்டென்ஷன் ஸ்பான் இஸ் மிஸ்லீடட் அப்படின்னு சொல்கிறான். கவனிக்கும் திறன் மிகவும் குறைந்து போயிருக்கிறது அப்படிங்கிறாங்க. அதுக்காக தான் சொன்னேன், உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்டைலை மாற்றுங்க. ஒரு காலகட்டத்தில் 13 நிமிடம், 1 மணி நேரம் பேசினா 13 நிமிடம் கவனிக்கும் திறன் இருந்துச்சு. இப்போலாம் அதில் 4 நிமிஷம் 2 நிமிஷம் பெருசாக இருந்தாலே போதும். ஏன்னா அவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன்ஸோட பிள்ளைகள் வளர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போ செம்மைப்படுத்த வேண்டிய பார்வை என்று ஒன்று இருக்குது. அப்போ நம்ம பெரியவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் டிஜிட்டல் டயட் அப்படின்னு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. அதனால் டிஜிட்டல் டயட், ஜிஎம் டயட் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதாவது உணவு பழக்கத்தை மாற்றினா வெறும் காய்கறியாக திங்கிறது, இல்லை கறிசோறாக திங்கிறது, இல்லை வெறும் சிக்கனாக திங்கிறது, எல்லாத்தையும் எதையும் திங்க மாட்டேன்னு சொல்லிவிட்டு வீட்டில் சொல்லிவிட்டு வெளியில் போய் புட்டுச்சு எல்லாத்தையும் வாங்க திங்கிறது. இப்படி பல டயட் நம்ம இருந்திருக்கோம். 10 நாளைக்கு மேலே ஒரு டயட்டும் வந்ததில்லை. நமக்கெல்லாம் டிஜிட்டல் டயட்டை பற்றி ஒரு ஐடியா கிடையாது. ஆனால் டிஜிட்டல் டயட் தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம். வயிற்றுக்குள் போகிற விஷயம் குறித்து எவ்வளவு கனமாக இருக்கிறீர்களோ அதே போல் மூளைக்கும் மனசுக்கும் போகிற விஷயங்கள் குறித்து கவனத்தோடு இருங்கள். நமக்கு அது தெரிகிறதே கிடையாது. உட்காந்துக்கிட்டு அப்படியே இன்சென்சிபிளாக ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம்.
மூளை எல்லாத்தையுமே எடுத்துக்கும். ஏதோ தேவைக்காக தான் அதை பார்க்குறான் அப்படின்னு மூளை எல்லாத்தையுமே ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கோம். மூளை டயர்ட் ஆச்சுன்னா தேவையானது சிந்திக்க முடியாது இல்லையா? தேவையான விஷயம் உள்ளே போகணும்னா தேவையில்லாத விஷயம் முதல்ல வெளியில் வரணும். முதல்ல க்ளீன் பண்ணுங்க, அப்புறமா சேர்க்கலாம். மனசு ஒரு குப்பை தொட்டி. தேவையில்லாத விஷயங்களை நீங்கள் சேர்த்து வச்சிங்கன்னா தேவையான விஷயத்தை வைக்கிறதுக்கு இடமே இருக்காது. நம்ம வார்ட்ரோப்லாம் பாருங்க, திறந்தோடனே புதன்னு துணியெல்லாம் கொட்டுது. என்கிட்ட ட்ரெஸ்ஸே இல்லைம்பாங்க. ஏன்னா எதையுமே நம்ம ஒழுங்குபடுத்தலைன்னு அர்த்தம். அப்போ உலகம் எப்படி போரை நோக்கி போகிற போது நின்று நிதானமாக போர் தேவையே இல்லான்னு யோசிச்சோமோ, உலகமெல்லாம் பணத்தை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்க போது நின்று நிதானமாக யோசிச்சோமோ, அதே போல் இப்போது யோசிக்க வேண்டிய விஷயம் இருக்குது. ரிவர்ஸ் ஒர்க் அப்படின்னு சொல்கிறான். ஜப்பான் போன்று தொழில்நுட்பத்தில் அதிகமாக வளர்ந்த நாடுகள் என்ன பண்ணுறாங்கன்னா பழமையான விஷயங்களை கையில் பத்திரமா வச்சுக்கிறாங்க. அப்போ ஒரு பேலன்ஸ் கிடைக்கும். இது கருவிகளுக்கு எதிரான பேச்சு இல்லை. தொழில்நுட்பத்தை நீங்கள் கையில் எடுத்துக்கொள்ள கூடாது, பழைய ஆளாங்க இருக்குன்னு சொல்ல நான் பூமரங்கெல்லாம் கிடையாது. யூ ஹேவ் டு டேக் ஆல் த டெக்னாலஜிஸ் ஆன் யுவர் ஹேண்ட் பட் ஆன் ஃபேவர் ஆஃப் யூ. உங்களுக்கு சாதகமாக நீங்கள் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதற்கான ஒரு பேலன்சிங் மெக்கானிசத்தை கண்டுபிடிக்கணும். அதை பிள்ளைகளால் கண்டுபிடிக்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா இந்த தலைமுறைக்கு போன தலைமுறை பாஸ் ஆன் பண்ணப்பட்டதில்லை. இது பெரிய சிக்கலே என்னன்னா, நம்ம பசங்களை கோச்சுக்கிறோம். எப்போதுமே ஒரு விஷயம் எப்படி பாஸ் ஆன் பண்ணப்படும்னா, தந்தையிடமிருந்து பிள்ளைக்கு பாஸ் ஆன் பண்ணப்படும். அவரிடமிருந்து பெறப்பட்ட ஒரு அறிவு பிள்ளைக்கு கடத்தப்படும். கடத்தப்படுகிற போது அந்த அறிவை எதற்கு பயன்படுத்த வேண்டும் என்றும் சொல்லி தரப்படும். தம்பி, கத்தி இருக்கு, ஆனால் அது அடுத்தவனை குத்துறதுக்கு கிடையாது. தம்பி, வேட்டைக்காரன் கத்திக்கும் தோட்டக்காரன் கத்திக்கும் வித்தியாசம் இருக்கு. வேட்டைக்காரன் வெட்டுனானா செத்து போயிடும், தோட்டக்காரன் வெட்டுனானா மறுபடி வளரும். அப்போ நீ ஒரு தோட்டக்காரனாக இருக்கணும்னு சேர்ந்து ஒரு பேக்கேஜ். தந்தையிடமிருந்து அறிவு கடத்தப்படுகிற போது, முந்தைய தலைமுறையிடமிருந்து ஒரு அறிவோ தகவலோ கடத்தப்படுகிற போது அதோடைய கான்சிகுலேட்டிவ் எஃபெக்டையும் சேர்த்தே தான் சொல்லுவாங்க. தம்பி, இதை இதற்கு பயன்படுத்திடக்கூடாது, இந்த விஷயத்தை நீ இதற்கு பயன்படுத்திடக்கூடாது. நீ கராத்தே தெரிஞ்சு வச்சிருக்க அப்படின்னா பூராப்பாலே போட்டு அடிக்கக்கூடாது அப்படிலாம் ஆசான் சொல்லுவார். ஆபத்து வருகிற போது மட்டும்தான் இதை நீ பயன்படுத்தணும். உனக்கு தெரியுதுக்கான எளியவனை வதம் செய்வதற்கு இதை நீ பயன்படுத்தக்கூடாது. உன்னை விட பலசாலி இல்லாத ஒருவனை அடிப்பதற்காக இந்த ஆயுதத்தை நீ கையில் தூக்கக்கூடாதுன்னு ஆயுதத்தை கொடுக்கும் போதே அதோடைய நன்னறியை சேர்த்து சொன்னான். அன்பார்ச்சுனேட்லி இந்த ஜெனரேஷனுக்கு இது நம்ம பாஸ் ஆன் பண்ண விஷயம் இல்லை, இது உலகம் பாஸ் ஆன் பண்ண விஷயம். அப்போ இதோட சேர்த்த நன்னறிகள் யாரும் கொடுக்கவே இல்லை. ஒரு டெக்னாலஜி எப்படி ஹேண்டில் பண்ணணும், நான் ஹேண்டில் பண்ண டெக்னாலஜி என் பிள்ளைக்கு நான் கடத்தலை. நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த கம்ப்யூட்டர் என் பையன் யூஸ் பண்ணலை. இன்னும் சொல்ல போனால் நம்ம யூஸ் பண்ண கம்ப்யூட்டரை பார்த்தாங்கன்னா இவங்களாம் சிரிச்சிருவாங்க. ஏன்டா கம்ப்யூட்டர் இத்த பெருசாடாக இருக்கும் அப்படின்னு. இவன் பார்க்குற கம்ப்யூட்டர் போல தான் இருக்குது. அதுக்கு ஒரு பெரிய டேபிள் வேணும், இத்தத்தண்டி டேபிள். நான் உலகத்தின் முதல் கம்ப்யூட்டரை கனடாவில் வச்சுருந்தாங்க. ஒரு இடத்துல போய் பார்த்தேன், ஒரு ரூமில் வச்சுருந்தாங்க. இத்தத்தண்டி ரூம், அது ஒரு கம்ப்யூட்டர் வச்சுருந்தாங்க. அதுக்குள்ளே ஒரு 6 பெரிய பீரோ வாங்கிச்சு. அதெல்லாம் என்னடான்னு கேட்டால் சிபியூக்கான மதர் போனா. இப்போ 1 GB, என் ஃபோனில் 1 TB இருக்குது. 1 TB உலகத்தையே வாரி சுருட்டி உள்ளே வச்சுக்கலாம். 1 TB ஃபோன் இருக்குது இன்னைக்கு. அவன் 1 GBக்கு ஒரு பீரோ வச்சுருக்கான், 10 GBக்கு 10 பீரோ வச்சுருக்கான். கம்ப்யூட்டருங்க போல ஒரு 25 ஐட்டத்தை காட்டுறாங்க. டேய், நாங்கள் ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் நடத்துகிற இடம்டா இது அப்படின்னு. முதல் கம்ப்யூட்டர் அப்படி தான் இருந்திருக்கு. அப்போ கருவிகள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும்போது நன்னறிகளை சேர்த்து கூட கொண்டு வருவது இல்லை. அப்போ பெரிய சேலஞ்ச் என்னன்னா, இந்த இடைப்பட்ட காலத்தில் இருக்கக்கூடிய இந்த சிக்கலை எப்படி இட்டு நிரப்புவது என்பது தான் சிக்கல். ஒரு டெக்னாலஜி வரும்போது அது ஒரு பேக்கேஜோடு வரும். ஒரு வீடியோவை நீங்கள் பார்ப்பீங்கன்னா நல்ல வீடியோவையும் பார்க்கலாம், கெட்ட வீடியோவையும் பார்க்கலாம். ஃபில்ட்ரேஷனை நமக்கு சொல்ல தெரியல. நான் கடத்தின டெக்னாலஜி இல்லை இது, சரிதானே? நான் வாய்ப்பாடு கடத்தினேன், நான் திருக்குறள் கடத்தினேன், மொழி கடத்தினேன், பண்பாடு கடத்தினேன். தொழில்நுட்பத்தை நான் கடத்தலை. அப்போ அதுக்கான நன்னறிகளை பிள்ளைகளே கற்றுக்கொள்ள வேண்டிய இடத்துல இருக்கிறார்கள். தே ஹாவ் டு ஃபிக்ஸ் சம் nuances or rules and regulations for them. இப்போ நடந்துட்டு இருக்க சண்டை அதுதான். நமக்கு சொல்ல தெரியும். அதுக்கான நன்னறிகள் நம்மளால் கடத்த முடியாதனால தான் ஒரே வார்த்தையில் சொல்லிடுறோம், போனை நோண்டாது. அவன் எதுக்கு எடுத்தாலும் போனை நோண்டாது. முதல்ல நீங்கள் ஃபோனை நோண்டாதீங்க. பிள்ளைகள் நீங்கள் எதை செய்கிறீங்களோ அதை அவங்க கன்ஃபார்மாக செய்வாங்க. வீட்டில் இரட்டை விதிகள்லாம் வைக்கவே முடியாது. எல்லாருக்கும் ஒரு விதி தான். தந்தை இரவு 11 மணி வரைக்கும் விழித்திருக்கிற வீடுகளில் பிள்ளையும் 11 மணி வரைக்கும் முடிச்சிருக்கும். தந்தை பாரதியார் புத்தகம் படித்தார்னா பிள்ளை பாரதிதாசன் புத்தகம் படிப்பான். தந்தை நியூஸ் பேப்பர் படித்தார்னா பிள்ளை புத்தகம் படிப்பான். தந்தை தவறு செய்தால் புள்ள தவறு செய்வான். அதுக்காக எல்லா வீட்டிலும் இப்படி இருக்காங்க நான் சொல்லவில்லை. ஆனால் இரட்டை விதிகள் என்பதெல்லாம் இனிமேல் ஒப்பிக்கா. எங்கள் அப்பாலாம் அப்படி இல்லை, நாங்கள்லாம் பயப்படும். அது உங்கள் தலையெழுத்து. நாங்கள் என்ன பண்ணேன்? நாங்களாம் எங்கள் அப்பா முன்னால் நின்னே பேச மாட்டோம். அது உங்கள் ப்ராப்ளம், எங்களுக்கு அது ப்ராப்ளம் இல்லை. நாங்களாம் அந்த அளவுக்கு நிற்க வச்சு நாங்கள் உட்காந்து பேசுவோம். அப்படி எல்லாம் மாறி இருக்கு. அப்போ யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் த ரியாலிட்டி இன்ஸ்டெட் ஆஃப் கர்சிங் தேம். அவர்களை குறை சொல்வதை விட்டுவிட்டு அவர்களுக்கு இருக்கக்கூடிய இடைப்பட்ட சிக்கலை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் கையாண்டு கொண்டிருக்கக்கூடிய தொழில்நுட்பம் என்பது முழுக்க அறிவியலால் தரப்பட்டது, நாம் கடத்தி ஒன்று அல்ல. அப்போ அதை ஒட்டிய பேக்கேஜஸ் இருக்குல்ல, அதை நம்ம அவர்களுக்கு கொடுக்கணும். அதுக்கு தான் சொல்ல ரிவர்ஸ் ரோல் எடுங்க அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் ஜப்பானை ஒரு தொழில்நுட்பத்தில் பெரிய அளவுக்கு வளர்ந்துருக்கக்கூடிய நாடு. ஒரு பக்கம் நம்ம டிஜிட்டல் இப்போ முன்னால் ஃபோட்டோ அப்படி எடுப்பாங்க, ஞாபகம் இருக்கா? ஒரு நல்ல ஃபோட்டோ எடுப்பாங்க, ஏன்னா ஃபிலிம் ரோல் எல்லாரும் ஃபிலிம் போயிடும். ஒரு நல்ல ஃபோட்டோ எடுப்பாங்க, எல்லோரும் சேர்ந்து நின்றுங்க அப்படிமா, அந்த இடத்த கவனிப்பான், பின்னால் ரோஸ் வருதா இல்லையான்னு பார்ப்பாங்க, எடுங்க அப்படிமா. இப்போ 20 ஃபோட்டோ எடுத்தால் ஒரு நல்ல ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. கிளிக்கிங் அடிச்சு தர்றாங்க. அன்றைக்கெல்லாம் ஒருத்தர் எடுத்துக்கிட்டு இருக்காரு, நான் போயிட்டு அவர் எடுத்துக்கிட்டு இருக்கேன்.
சார் ஒரே ஒரு ஃபோட்டோ சார், ஒரே ஒரு ஃபோட்டோ, ஒரே ஒரு ஃபோட்டோங்கிறாங்க. ஆனால் நிற்க வச்சு கிளிக் 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 எல்லாத்தையும் அடிச்சு என்ன எக்ஸ்ரேவாக எடுக்கிறாங்க. நன்றி தம்பி அப்படின்னு நான் போயிட்டேன். அவர் எடுத்துக்கிட்டே இருக்காப்புல. இருக்கேன்னு நினச்சி ஏதோ ஒன்று அவன் புறமண்டையாவது தெரியட்டும் அப்படின்ட்டு இப்படியெல்லாம் எடுக்கிறாங்களே எதுக்குன்னு. கோபிநாத்தின் மூக்கு என்னதுக்கு? எய்ம்லெஸ். கிடைச்சா போதும். பெர்ஃபெக்ஷனை பற்றி கவலையே கிடையாது. இப்போ ஏன்னா தெர் ஆர் சாய்ஸஸ். என்னால் 10ல் ஒன்றை சிறந்ததாக தேட முடியும். அப்போ ஜப்பான் என்ன பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னு கேட்டால் ரிவர்ஸ் ரோல் எடுத்தாங்க. இன்னமும் ஃபிலிம் கேமராவை பயன்படுத்தி ஃபோட்டோ எடுக்கிற பழக்கத்தை அவர்கள் பத்திரமாக வைத்திருக்கிறார்கள். வேகமாக ஓடுகிற போது ஸ்லோவாக பேலன்ஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு. இன்னமும் கிராமஃபோன் கரெக்டாக எடுத்து அந்த நூலில் வைக்கணும். அடிக்கி ஏன் கியான்னு கத்துது கரெக்டாக தூக்கி இங்கே வைக்கணும். இப்போ ஒரு பிளேலிஸ்ட்டு 1000 பாட்டு இருக்குது. எந்த பாட்டுமே நல்லா இல்லை. ஏன்னா எது நல்லா இருக்குன்னு நமக்கு தெரியல, எது பிடிச்சிருக்குன்னு தெரியல. கொடுப்பதை சுவீகரிக்கும் இடத்துல இருக்கிறோம். கன்சியூமர் இஸ் த மோஸ்ட் டாக்ஸிக் திங். அது எதை பற்றியுமே யோசிக்காது. அதை எடுத்துக்கணும் நினைக்கிறோம். நம்ம அந்த இடத்துல வந்து மாட்டியிருக்கோம். இந்த ஜெனரேஷனுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய புதிய இலக்கணம் தேர்வு செய் என்பது தான். சுவீகரி என்பதல்ல. சுவீகரிக்கிற இடத்துல இருக்கும் எதுவுமே கவனிக்க மாட்டாங்க. அதை அனுபவிக்கணும் மட்டும் தான் நினைப்பாங்க. நம்ம அந்த இடத்துக்கு வந்து உட்காந்துருக்கோம். எல்லாத்தையும் சுவீகரிக்கணும். இன்ஃபர்மேஷன் கிடக்குது. பிள்ளைங்கள்லாம் அறிவாளியாக்கு பூரா எல்லாத்தையும் கற்றுக்க சொல்லு. குமோன் கற்றுக்கிட்டோம், கராத்தே கற்றுக்கிட்டோம், குங்ஃபு கற்றுக்கிட்டோம். டேய் சிந்தாம சோறு திங்க கற்றுக்குங்கடா. இல்லையா? சிந்தாம சோறு திங்க கற்றுங்க. முதல்ல அதை கற்றுக்க. அதை விட்டுறாங்க. கழுவுனமா கழுவையான்னு தெரியாமல் இருந்துச்சு வந்துடுறாங்க. நம்ம எல்லாரும் எதுக்கு அனுப்பிட்டு இருக்கோம்? வேகமாக அதை போய் படிச்சிரு, இதை போய் படிச்சிரு. இன்ஃபர்மேஷன் அவைலபிளாக இன்ஃபர்மேஷன் அவைலபிள். நோ வாட் இஸ் நோ யூஸ். நிறைய விஷயங்களை தெரிந்து வைத்திருப்பது அறிவில்லை. ஸ்லோ டவுன் பண்ண பிள்ளைகளுக்கு பழக்கம். முதல்ல அதுக்கு நம்ம ஸ்லோ டவுன் பண்ணுவோம். எங்கே ஓடிட்டு இருக்கோம் நமக்கு தெரியும். அப்போ புதிய யுகத்திற்கான புதிய இலக்கணம் என்பது ஸ்லோ டவுன், ரிவர்ஸ் ரோல். ரெண்டு ரொம்ப முக்கியம். கியரை கரெக்டாக போடுங்க. வேகமாக தான் போனால் ஜெயிக்கலாங்கிறது பழசு. வாய்ப்புகள் குறைவாக இருந்த காலகட்டத்தில் ஓடி போய் ஃபஸ்ட் எடுக்கிறவனுக்கு தான். இப்போ தான் கொட்டி கிடக்க. எதை எடுக்கணும்னு கண்டுபிடிக்கணும். எதையாவது எடுப்பது அறிவல்ல, எதை எடுப்பது என்று தெளிவதுதான் அறிவு. எதை எடுப்பது என்று தெளிவதுதான் அறிவு. ஒன்றே ஒன்று இருந்துச்சு. 100 பேர் அதுக்கு ஓடிக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் வேகமாக வர்றவங்க புத்திசாலி. 100 விஷயம் இருக்குது, 10 பேர் தான் உட்காந்துருக்கிறோம். அதில் சரியானது தேர்வு செய்கிறோம் தான் இப்போ புத்திசாலி. புத்திசாலிக்கான அடையாளம் மாறிவிட்டது என்பது நீங்கள் உணராத வரைக்கும் பிள்ளைகளை எந்த வழியில் நடத்துவது என்பது உங்களுக்கு புரியாமல் போகும். ஒத்த வார்த்தையில் கருவிகளை பயன்படுத்தாது என்று சொல்லிட்டு போயிட்டே இருக்கீங்க. நோ, இட் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். கருவிகள் இல்லாமல் நீ நடக்க போவதே கிடையாது. அது எல்லாத்தையும் செய்யும். எல்லாத்தையும் இப்படி தான் பண்ணிட்டு இருக்கு. வீட்டுக்கு நடுவில் ஏதாவது ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸை வச்சுருக்காங்க. தலைக்கு மேலே கிளாக் இருக்குது. நீங்கள் இந்த பிள்ளைகிட்ட அப்படி உட்காந்துருக்குன்னு வச்சுங்களேன். உள்ளே போயிட்டு தம்பி மணி என்னன்னு கேளுங்க. அலெக்ஸா வாட் இஸ் த டைம் நவ் அப்படின்னு அதுட்டு தான் கேட்குறேன். அது கரெக்டாக சொல்லு. ஏன்ப்பா தலைக்கு மேலே தான் நான் எதுக்குடா நிமிந்து அதை பார்த்து டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் என்ன பண்ண போகிறீங்க? சும்மா தான் இருப்போம். அப்புறம் என்ன பார்த்து சொன்னேன்னா அது பழக்கம் இல்லை. அப்போ மனிதனுடைய எம்பத்தி இஸ் த பிக்கஸ்ட் ப்ராப்ளம். இது அவர்களுடைய குறை என்று நான் சொல்லவில்லை. மாறி இருக்கக்கூடிய வாழ்க்கை முறைக்கு ஏற்றார் போன்ற அறிவுரைகளை நீங்கள் அவர்கள் சொல்லணும். உங்கள் அப்பா உங்களுக்கு சொன்ன அறிவுரையை உங்கள் பிள்ளைக்கு சொல்லலாம் ஒரு புண்ணியமும் இல்லை. நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் அவர்கள் வாழ்க்கைக்கும் சம்மந்தமே இல்லை. அதனால தான் அடுத்த முக்கியமான விஷயம் வாண்டட் டு டெல் யூ, டோன்ட் கம்பேர் யுவர் கிட்ஸ் வித் அதர் கிட்ஸ். அது கூட இப்போ குறைஞ்சிருச்சு. உங்கள் குழந்தைகளுடன் இன்னொரு குழந்தையை ஒப்பிடாதீர்கள்னு சொல்லுவாங்கள்ல, அது குறைஞ்சிருச்சு. இப்போ பிரச்சனை உங்கள் குழந்தைகளை நீங்கள் சிறுவர்களாக இருந்த குழந்தையோடு ஒப்பிடாதீர்கள். அதான் பெரிய பிரச்சனையே. நான்லாம் 8 வயசு இருந்தப்ப நீ என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியும். நான்லாம் 10 வயசு இருந்தப்ப அதன் வழியாக நம்ம பிள்ளைகளை சிறுமப்படுத்த முயற்சிக்கிறோம். நான் ஒழுக்கமானவனாக இருந்தேன், நான் சரியான நபராக இருந்தேன், நான் சொல் பேச்சு கேட்கும் பிள்ளையாக இருந்தேன், நான் அறிவாளியாக இருந்தேன், நீ மூடனாக இருக்கிறாய். சொல் பேச்சு இதுதான். அதுக்கு தான் அந்த கம்பேரிசன் பண்ணுறோம். நான் பெரியாளா நீ பெரியாளா, நீங்கள் பெற்றதுக்கிட்டே போட்டி போட்டிங்கன்னா அவன் ஒத்த கேள்வியில் கேட்டுட்டு போயிடும். அவன் 4 கேள்வி கேட்டால் அவ்வளோதான், நாக்க பிடிங்க வேண்டியதான். எம்ஏ ஃபஸ்ட் கிளாஸ் வச்சுக்கிட்டு இப்போ என்ன பண்ண போகிறீங்க? அவன் படக்குன்னு ஒரு கேள்வி கேட்பான். ஒரு கேள்விக்கு உங்கள்கிட்ட பதிலே தெரியாது இல்லையா? இப்போ வெலாசிட்டி ஆஃப் திஸ் ஒன் சொன்னால் சரி ஓகே தேங்க்யூ நன்றி வணக்கம் அப்படி முடிச்சுட்டு போயிட வேண்டியதான். அப்போ உங்கள் பிள்ளைகளை உங்களுடைய பால்யத்தோடு ஒப்பிடுவது தான் இருப்பதிலே பெரிய ஆபத்து என்று சொல்லுகிறார்கள். அது உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு ஏன் இதை நான் ஒப்பிடுறோம் அப்படின்னு சொன்னால், நான் சிறந்தவன் என்று நிரூபிக்க பார்க்கிறோம். பிள்ளைகளிடம் நீங்கள் சிறந்தவன்றெல்லாம் நிரூபிக்க முடியாது. நீங்கள் சிறந்தவராக சிறு வயதில் இருந்தது எனக்கு கணக்கே கிடையாது. நான் பிறந்த பிறகு நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்பது மட்டும்தான் எனக்கு கணக்கு. வாழ்ந்து தான் காட்ட முடியும், நிரூபிக்கலாம் முடியாது. நான் 7ஆம் கிளாஸ் படிக்கல, எங்கள் டீச்சர் பார்த்தா என்னை ரொம்ப விரும்புவாங்க, நான் ப்ளூ கிளாஸ் சொல்ல, நான் ப்ளூ குரூப்போட லீடராக இருந்தேன், நான் பேஸ்கெட் பால் பிளேயர், நான் டென்னிஸ் பிளேயர். ப்ரூஃபு 10ஆம் கிளாஸ் சர்டிஃபிகேட் எரிஞ்சு போச்சு, 12th சர்டிஃபிகேட் காணா போச்சு. 650 மார்க் எடுத்து பாஸு பார்டரில் சொல்கிறலாம் 1100 சொச்சம் எடுத்தேன். அது பிடிக்காம தான் ப்ளூ கலர் கையிலே கட்டி வீட்டில் அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். டோன்ட் கம்பேர் யுவர் கிட்ஸ் வித் யுவர் ஓன் டேஸ். அப்படிங்க பண்ண பிள்ளைங்களுக்கு உங்கள் மேலே ஒரு எதிர்வினை ஆற்றும் எண்ணம் தான் வரும். நான் என் தந்தையை விட சிறந்தவனா இல்லையா என்கிற ஒரு சிக்கல் வரும். பிள்ளைகளுக்கு அறிவு போதிப்பதோடு எம்பத்தியை போதிங்க, அவன் தான் அடுத்து ஜெயிப்பான் அப்படிங்கிறான். சமீப காலமாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்
அந்த சம்மந்தப்பட்ட சிலரோடு பேசுவதற்கும் பேட்டி எடுப்பதற்குமான வாய்ப்பு கிடைத்த போது அவர்கள் சொன்னது ஒன்று தான், எதையெல்லாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஃபியூச்சரில் செய்யாதோ அது எல்லாத்தையும் மனுஷன் செய்யணும், அவன் தான் வளருவான். யாரிடம் மொழி வளம் இருக்கிறதோ, யாரிடம் பெர்செப்ஷன் இருக்கிறதோ, யாரிடம் இன்டெலிஜென்ஸ் இருக்கிறதோ, யாரிடம் இன்டர்பிரிட்டேஷன் இருக்கிறதோ, யார் அறிவை சரியாக பயன்படுத்துகிறார்களோ, தேர் இஸ் சம்திங் கால் வெல் டிரெக்டட் இன்டெலிஜென்ஸ். சரியான திசையில் செலுத்தப்படும் அறிவு. அடுத்த பாயிண்ட் அதுதான், சரியான திசையில் செலுத்தப்படும் அறிவு. அதென்ன சரியான திசையில் செலுத்தப்படும் அறிவு? அறிவு இருக்கிறவெல்லாம் ஜெயிச்சிருக்கணும்ல, ஏன் எல்லாரும் ஜெயிக்கல? சோதிச்சு பாருங்க. அறிவு இருக்கிறவெல்லாம் ஜெயிச்சிருக்கணும்ல, ஏன் எல்லாரும் ஜெயிக்கல? சிலர் ஜெயிக்கிறான். தெரிந்தோ தெரியாமலோ அவர்கள் தங்களுடைய அறிவை சரியான திசையில் செலுத்திருக்கிறாங்க. உலகத்திலே பயனற்றது அறிவு தான் என்னை பொறுத்த வரைக்கும். அதை சரியாக நீங்கள் பயன்படுத்தலைன்னா, அறிவு இருக்கக்கூடிய ஒருத்தன் அதை சரியாக பயன்படுத்தாமல் போகிறான்னா ஊரில் இருக்க எல்லா பேரையும் பிச்சு தின்னுபிடுவான். இந்த ஊர் முழுக்க முட்டா போடுவேன், ஒருத்தனுக்கு என்ன புரியலை, இந்த உலகம் எனக்கு எதிராக நிற்கிறது, நான் எவ்வளோ பெரிய அறிவாளி, என்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை, அதெல்லாம் நீங்கள் தான் புரிய வைக்கணும். அப்போ அறிவை நீங்கள் சரியாக பயன்படுத்தலை, அப்ளை பண்ணலை, அதுக்கான நாலேஜ் உங்கள்கிட்ட இல்லை, நான் பெரிய பிரச்சனை வந்துடும். ஏன் அப்ளை பண்ணுறதுல நமக்கு தயக்கம் இருக்குது, எனக்கு இது தெரியும் என்று சொல்ல தயக்கம் இருக்குது. கம்யூனிகேஷன் ஸ்கில், தட்ஸ் அ ப்ராப்ளம். விஷயம் நிறைய தெரியுது, ப்ரெசென்ட் பண்ண தெரியல, அதான் அப்ளிகேஷன். ஒரு உரையாடலை எப்படி தொடங்குவது என்று இந்த தலைமுறை பிள்ளைகளுக்கு தெரியவில்லைங்கிறார். ஜென்சி கிட்ஸை வேலைக்கு எடுப்பதற்காக கிட்டத்தட்ட 60% மேலான நிறுவனங்கள் பயப்படுவதாக சொல்லுகிறார். ஏனென்றால் அவர்கள் சொல் பேச்சு கேட்பதில்லை, இவர்கள் சொல்லுவது புரிவதில்லை, உடனே டயர்டாகிறாங்க, வேலையை விட்டு உடனே போயிடுறாங்க, சண்டைக்கு வராங்க அப்படிங்கிறான். ஏன்? கருவிகளோடு புழங்கி பழகுகிறார். பேசுங்க, வீட்டுக்குள் உரையாடல் நிகழ்த்துங்கள். உரையாட தெரியாத வீடுகள் இனி வளரவே முடியாது. எம்பத்தி மேட்டர்ஸ், நாட் த டெக்னாலஜி. மனிதனின் அறிவும் மனிதனுடைய எம்பத்தியும் தொழில்நுட்பத்துடைய உச்சமும் ஒரு கட்டத்தில் சேரும். அந்த சேர்ற இடம் தான் ஒருத்தர் வளருவதற்கான அறிவு. அந்த இடத்துக்கு போய் உங்களால் நம்ம பிள்ளைகளை தொட வச்சுட்டோம்னா அவங்க கிளியர் கட்டாக இருப்பாங்க. இல்லாட்டி அவங்க ரெபலிஸ்டிக்காக மட்டும் தான் இருப்பாங்க. சண்டை போடுறது பேர் வீரம் நினைப்பாங்க. நம்மளாம் அப்படி தான் நினச்சோம் இல்லையா? வீரம் என்று எதை நினச்சிக்கிட்டு இருந்தோம்? திருவிழாவில் எங்கள் ஏரியாக்காரங்க எவனாவது வம்புழுத்தானா கையை பிடிச்சி ஒடிச்சுட்டு மாப்பிள்ள ஒத்த கையை தொங்க விட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சது. ஆனால் வீரம்னு பின்னால் தான் தெரிஞ்சது இதல்ல வீரம் அப்படின்னு. வீரம் என்பது இதுவல்ல என்பது தெரிந்தது அப்போதுதான். எனக்கு ஆத்திரம் வந்த போதும் அடக்கி கொண்டிருந்தது தான் வீரம் என்று புரிகிற போது தான் வீரம்னா எனக்கு என்னன்னு புரிஞ்சுது. எளியவனை தாக்கக்கூடாது, பாவம் அவன் அப்படின்னு தெரிஞ்சப்போ தான் எனக்கு தெரிஞ்சு உண்மையான வீரம்னா என்னன்னு. அப்போ சில காலங்களில் ஒவ்வொரு காலத்தில் டெஃபினேஷன் ஆஃப் வாட் யூ பிலீவ் வில் சேஞ்ச் ஓவர் த எக்ஸ்பீரியன்சஸ் அண்ட் எக்ஸ்போஷர்மா. நீங்கள் எதையெல்லாம் வரையறுத்து வைத்திருந்தீர்களோ அதெல்லாம் உங்கள் அனுபவத்தின் அடிப்படையில் அதற்கான அர்த்தம் மாறிக்கொண்டே இருக்கும். அப்படித்தான் வாழ்க்கையோட அர்த்தம் மாறிக்கொண்டே இருக்கு. ஒரு காலகட்டத்தில் பணம்னா என்ன யோசிச்சு பாருங்கள். மனிதனுடைய ஆரம்ப காலத்தில் பணம்னா என்ன? முதல்ல பணமே இல்லை. நான் கத்திரிக்காய் கொடுப்பேன், அவன் வெண்டிக்காய் தருவான். அண்ணா அதுக்கு முன்னால் ரொம்ப சுமூகமாக ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். மனுஷன் விவசாயம் பண்ண ஆரம்பித்த பிறகு தான் நிறைய சண்டையை வந்துச்சுக்கிறான். நம்ம விவசாயத்தை கொண்டாடுறான், நான் இல்லைன்னு சொல்ல. முதல்ல மனுஷன் என்ன பண்ணான்னா அவனுக்கு பிடிச்சதை பிடிங்கி தின்னு இருந்தான். எல்லாருக்குமான கொஞ்சம் உயரமாக இருக்கவன் மேலே இருக்கிறத பிடிங்கி திம்மா, கொஞ்சம் உயரம் குறையாக இருக்கேன் கீழே இருக்கிறத பிடிங்கி திம்மா, பிடிச்சதை பிடிங்கி திம்மாய். இல்லைன்னா அண்ணன் இந்த எட்டலை எடுத்து கொடுமா, அவன் பிடிங்கி கொடுப்பான். அவ்வளவுதான். போகிற இடத்துல தங்கினாங்க, யாருக்கும் எந்த இடமும் சொந்தம் கிடையாது. தங்குற இடம் சொந்த இடம், தங்கிட்டு போயிட்டே இருப்பான். மனுஷன் மூவிங்லேயே இருந்தான். சேப்பியன்ஸ் புத்தகத்தில் அற்புதமாக அவால்னோரா சொல்கிறாரு, மனிதன் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக கோதுமை விதைத்தான், கடைசியில் கோதுமையை காப்பாற்றுவதே அவன் வேலையாகி போனது அப்படிங்கிறார். மனுஷன் தன்னை காப்பாற்றுறதுக்காக கோதுமை விதைச்சானா, கோதுமை விதைக்கிற வரைக்கும் அவனுக்கு கிடைச்சதெல்லாம் சாப்பிட்டான், எல்லாருக்கும் எல்லாம் இருந்துச்சு. கோதுமை விதைச்சவனே விதைச்சவன் பெரிய புத்தாலி ஆகிட்டான், அவனுக்கிட்ட அதிகாரம் வந்துருச்சு. கோதுமையக்கா ஈயெல்லாம் வந்து திங்கவும் ஈய விரட்டுறதுக்கு அங்கே உட்காந்தான். வளர்ந்து நின்றவனே குதிரையில் வந்த கொள்ளையர்கள் எல்லாம் திருட வந்தாங்க, கருவிகள் செய்ய ஆரம்பிச்சான், அவனோட சண்டை போடணும்ட்டு. கடைசியில் கோதுமை விளையிற வரைக்கும் நகரவே முடியல, குடிசையை போட்டு அங்கேயே உட்காந்துட்டான். சந்தோஷமாக தெரிஞ்சவன் ஆக்கி தின்னணும்னு ஆரம்பித்தப்போ வந்துச்சு பிரச்சனை அப்படிங்கிறான். கோதுமை தன்னை காப்பாற்றும் என்று விதைத்தான் மனிதன், கோதுமை காப்பாற்றுவதே மனிதனுக்கு பிரச்சனையாகி போனது. ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொன்று, ரைட்டா? அப்படி விதைச்சோம், வளர்ந்தோம், போனோம். ஒரு இடத்துல காசுன்னு ஒன்று வந்துச்சு, காலனா கொடுத்தா கத்திரிக்காய், அரையனா கொடுத்தா முருங்கைக்கான்னு ஏதோ ஒன்று நடந்துச்சு. அப்போ அதற்குடைய பேர், எனக்கு தேவைப்படக்கூடிய ஒன்றை நான் வாங்குவதற்கான பயனை தருவதன் பெயர் பணம். தட் இஸ் த மீனிங் ஆஃப் மணி ஆன் தோஸ் டேஸ். அடுத்த கட்டம் என்ன பார்த்தானுங்க, காசு இருந்தால் பொருள் வாங்கலாம் போல இருக்கேன், இப்போ காசை கொஞ்சம் சேர்ப்போம் அப்படின்னு நினச்சான். காசை சேர்த்தா நம்ம எப்போ வேணாலும் பொருள் வாங்கிக்கலாம். உழைச்சி காசு வாங்கி போய் பொருள் சேர்ப்பதற்கு பதிலாக காசை சேர்த்து வச்சோம்னா நம்ம இருக்கலாம், பாதுகாப்பாக இருக்கலாம். அப்போ மீனிங் ஆஃப் மணி இஸ் சேஃப்டி. இரண்டாவது தலைவர் என்ன பண்ணுச்சு, பணத்துடைய நோக்கம் என்பது பாதுகாப்பு, பணம் என்பது பாதுகாப்பின் குறியீடு என்று மனிதன் நம்பினான். அடுத்த கட்டத்தில் பார்த்தான், பணம் வச்சிருக்கவனுக்கு தாண்டா மரியாதை இருக்கு. நிறைய பணம் இருக்கிற போது ஐயா வணக்கம் அப்படிங்கிறாங்க, மற்றவெல்லாம் மதிக்க மாட்டேங்கிறான். நமக்கு எலும்பு துண்டை குறைச்சி விட்டாங்க, கறியில் குழம்பு மட்டும் காட்டிட்டாங்க, கரண்டியை காட்டிட்டு போயிட்டாங்க. இப்போ பணம் இருந்தால் அவன் மதிப்பான். பணம் தான் அதிகாரம் அப்படின்னு நம்பினான். அடுத்த தலைமுறையில் பணம் என்பது அதிகாரமாக மாறியது, பணம் என்பது அதிகாரமாக மாறியது. அப்போ தான் யோசிச்சான், அதிகாரம் மட்டும் இருந்தால் பத்தாது, அடுத்த தலைமுறையும் அதிகாரத்தோடு இருக்க வேண்டும் அப்படின்னா. நான் மட்டும் சம்பாரித்து ஆளாகி பெரிய ஊருக்குள்ளே பெருசாக இருந்துட்டா பத்தாது, எனக்கு வரப்போகிற பிள்ளைகளும் அதிகாரத்தோடு இருக்கணும்னா அவங்களுக்கு நான் சேர்க்கணும். ஒரு வீடு இல்லை 2 வீடு வாங்க, ஒரு தோப்பு இல்லை 2 தோப்பு வாங்க, ஒரு காரு இல்லை 2 காரு வாங்க,
ஊர்ல எல்லாம் இடம் வாங்கி போடு, எல்லாம் பண்ணு. அப்போ அடுத்த தலைமுறைக்கு என்ன பண்ணுச்சு? அதிகார பகிர்வுனாச்சு. பணத்துடைய நோக்கம் அதிகார பகிர்வு. அந்த கட்டத்தில் தான் நம்மளுக்கெல்லாம் அப்பா கட்டின வீடு வந்துச்சு. இப்போ இருக்க பசங்களுக்கு இந்த ஜெனரேஷன்கிட்ட பணம்னா என்னன்னு கேளுங்க. ஜஸ்ட் 1000 rupeesமா அப்படிங்கிறான். இவருக்கு ஈரக்கொலையெல்லாம் நடுங்குது. டே 1000 ரூபாடா, 1000 ரூபா இல்லைப்பா, 1000 ரூபா, 5000 தோலை தூக்காதங்கிறாங்க. இந்த ஜெனரேஷனுக்கு மணி இஸ் ஜஸ்ட் ஃபன், அவ்வளோதான். வாழ்க்கை வாழ்வதற்கே இவனுடைய கணக்கே அவ்வளோ மட்டும்தான். மணி இஸ் ஃபன். ஏன்னா அவங்க பயம் இல்லை. நம்மளை மாதிரி நாளைக்கு காலையில் என்ன ஆகுங்கிற நடுக்கம்லாம் இல்லை. வளர்ந்த தேசத்தின் பிரஜைகள் அவர்கள். கொடி கட்டி அப்படி காய போட்டிருக்கு வாய்ப்பு. என்ன வேணாலும் எனக்கு வேணுங்கிறத நான் பிடிச்சி எடுத்துப்பேன். மீ எனக்கு பிடிச்சது வேணும். அவனுக்கு பயம் இல்லை. நம்ம நினைக்கிறோம் அதை தாந்தோண்டித்தனம்னு நினைக்கிறோம். அது ஒரு நம்பிக்கையின் இன்னொரு குறியீடு தான். அவன் நமக்கு வாய்ப்புகள் இல்லாத காலகட்டத்தில் பத்திரமா வச்சுக்கணும்னு நினச்சா அவனுக்கு என்ன, நாளை காலையில் போனால் அவன் செய்கிறான். ஒரு மாதம் முழுக்க வேலை பார்த்து 1 லட்ச ரூபா பணம் சம்பாரித்து 2 லட்ச ரூபாய்க்கு பார்ட்டி வைக்கிறாங்க. இங்கிட்ட அப்படியே அவங்க குடும்பமே கொண்டு போயிட்டு கொலசாமிட்டு அழுகுது, ஐயோ இப்படி பிள்ளை உருப்படாமல் போச்சேன். அவன் அடுத்த மாதம் 2 லட்ச ரூபா சம்பாரிச்சிருவான். அவரை பொறுத்த வரைக்கும் மணி இஸ் ஃபன். அப்போ பணத்தினுடைய மீனிங் மாறிக்கொண்டே இருப்பதை போல வாழ்க்கையுடைய மீனிங் மாறிக்கிட்டே இருக்கு. இந்த பிள்ளைகள் உங்களுக்கு யார்? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அடையாளம். கலீல் ஜிப்ரான் ஒரு இடத்துல சொல்றார், இந்த பிள்ளைகள் உங்கள் மூலமாக பூமிக்கு வந்தவர்கள் என்று, உங்களுக்காக வந்தவர்கள் அல்ல அப்படி. வைரமுத்து இன்னும் சூப்பராக அதை சொல்லுவார். ஜப்பானில் ஒரு பிள்ளை அறிவாளியாக பெறப்படுகிறது. அமெரிக்காவில் ஒரு பிள்ளை விஞ்ஞானியாக பெறப்படுகிறான். ஏதோ இன்னொரு நாட்டு பேரை சொல்லி அங்கேயே வந்து ஒரு ஆசிரியனாக பெறப்படுகிறான். இந்தியாவில் மட்டும்தான் ஒரு பிள்ளை கொல்லிக்காக பிறக்கப்படுகிறது அப்படின்பார். இந்தியாவில் மட்டும்தான் ஒரு பிள்ளை கொல்லிக்காக பெற்றெடுக்கப்படுகிறது. ஒன்றுமே இல்லைனாலும் கொல்லி வைக்க ஒரு பிள்ளை வேணும். கொண்டே விட்டால் சாம்பல் தரப்போகிறான் சொம்புல, விவேக் சொல்கிறது மாதிரி. இப்போலாம் அதுக்கெல்லாம் ரூட்டே கிடையாது. தம்பி கிளம்புக தம்பிங்கிறாங்க, பின்னாலே வந்துடுது சொம்பு நாம் கிளம்புறதுக்கு முன்னால். இதுக்கு ஒருத்தனை கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்து ஆளாக்கி சந்தானம் சொல்கிற மாதிரி ஆரம்பத்துலேருந்து பசு பேசாமல் பருத்தி மூட குடோன்லேயே இருந்திருக்கலாம். த பர்பஸ் அப்போ என்ன? அப்போ இதெல்லாவற்றையும் நீங்கள் மாற்றுங்கள். இது அவர்களுக்கான உலகம். இந்த உலகத்தில் அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணுவாங்க. அதெல்லாம் உங்களுக்கு மனசுக்கு சங்கடமாக இருந்தாலும் கூட நீங்கள் ஏற்றுக்கொள்ளதான். அவர்கள் தங்கள் சுதந்திரத்தின் மீது கூடுதல் கவனத்தோடு இருக்கிறார்கள் அப்படின்னு நினைக்கிறான். எந்த சின்ன சிராய்ப்பும் எனக்கு வந்துவிடக்கூடாது என்பது ரொம்ப ஃப்ரஜைலாக இருக்கிறார்கள் இந்த தலைமுறை பிள்ளைகள். காரணம், அவர்களுக்கு எதிர்ப்பு நிலை கிடையாது, வாழ்வியல் கூறுகள் இல்லை. அவர்கள் புழங்குகிற கருவிகள் அவர்களை எதிர்ப்பது கிடையாது. அவர்கள் எதையெல்லாம் பெரிது நினைக்கிறார்கள் அவை அனைத்தும் அவர்களுடைய சொல் பேச்சு கேட்கின்றன. அலெக்சா ப்ளே தி சாங் என்றால் அலெக்சா கேட்கிறது. அலெக்சா யாருன்னே இவனுக்கு தெரியாது, அலெக்சாக்கும் இவனுக்கு தெரியாது. சிரி கால் ராமகிருஷ்ணன் அப்படின்னா சிரி நேராக ராமகிருஷ்ணன் கால் பண்ணும். 3 ராமகிருஷ்ணன் கால் பண்ணிச்சுன்னா இஸ் இட் ஏ ராமகிருஷ்ணன் ஆர் பி ராமகிருஷ்ணன் ஆர் சி ராமகிருஷ்ணன் அது உங்களை கேட்கும். அதை விட அது எந்த அளவுக்கு புச்சாலி ஆயிடுச்சுன்னா, இந்த சிரி ஆப்பிளில் இருக்கிற சிரி, அது சிரின்னு சொல்கிறதுல நம்மளால கொஞ்சம் தடுமாறி ஸ்திரீன்னு சொல்கிறாங்க. இப்போ ஸ்திரீன்னு சொன்னாலும் அது கேட்குது. அதையும் கண்டுபிடிச்சிச்சு. இவங்களை வாயில் வராது உள் இருக்கு. அன்னைக்கு ஒருத்தர் ஸ்திரீ காலுங்கிறாரு, என்னங்க ஸ்திரீன்னு சொல்கிறான் கேட்குதுன்னு பார்த்தா, இல்லையா அது பேர் சிரியா, நான் ஸ்திரீன்னு தான் அப்போலேருந்தே கூப்பிட்றேன் அப்படிங்கிறாப்புல. அவர் அது பேரே ஸ்திரீனே நினச்சிக்கிட்டே இருந்திருக்காப்புல. என் பொண்டாட்டி பேரும் அது பேரும் ஒன்றுன்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்தேனே, அது பேர் ஸ்திரீ இல்லையா சிரியா அப்படிங்கிறார். அப்போது எதிர்த்து பேசாத கருவிகளோடு பேசி புழங்கியவர்களுக்கு எதிர்ப்புனா என்ன, மாற்று கருத்துனா என்ன அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. அப்போ இந்த பிள்ளைகளிடம் நீங்கள் உத்தரவிட முடியாது, உரையாடத்தான் முடியும். யூ ஹாவ் டு பி ப்ரிப்பேர்ட் ஃபார் அ டிஸ்கஷன், நாட் அ டிபேட். டிஸ்கஷன் நீங்கள் தயாராக இருக்கணும். உங்களுக்கு சமமானவர்களாக நீங்கள் அவர்கள் நடத்தவில்லை என்றால் அவர்கள் காது கொடுப்பார்கள், உங்களுக்கு மனசு கொடுக்க மாட்டார்கள். இதெல்லாம் உடனே நீங்கள் இந்த காலத்து பிள்ளையிலே மோசமாகிடுச்சு, வீணாக போனவங்க, உருப்படைய மாட்டாங்க, வேலை நல்லா இருக்க மாட்டாங்க, பெத்த பிள்ளையிலே மண்ணவாரி தூத்துறது. நோ, திஸ் இஸ் த பீரியட் வேர் தே born with their own technology and there don't expect any reciprocation from them. தின்ன வைத்த முன்ன வச்சுக்கிட்டு இப்படி பண்ணுறியே, உன்னை பெத்தெடுக்க நான் இவ்வளோ பற்றி சிரமம், அம்மா கிரிஞ்சு மாதிரி பேசாத, பூமர் மாதிரி உளராத, என்ன மேட்ரோ அதுக்குவா அப்படின்றாய். நீ பெத்தெடுக்க சிரமப்பட்டு நான் என்ன பண்ண, பெத்துக்காம இருந்துடுவாய். அடுத்த கட்டம்லாம் நானாக கேட்டேம்மா. அப்போ முன்னாலாம் இது மாதிரி அம்மா சொன்னால் உடனே சரிம்மா இட்லிக்கு முட்டில் மொளா அப்படியே வைமா, தின்னு தொலைகிறேன்னு தின்றுவாங்க. முன்னாலாம் அம்மாக்கெல்லாம் சட்னி செய்யலைன்னா கூட அதுக்கு இந்த டைலாக் சொல்லுவாங்க, உன்னை பெத்தெடுக்க எவ்வளோ சிரமப்பட்டு தெரியுமா, ஏம்மா 2 இட்லிக்கெல்லாமா பெத்தெடுக்கிற மேட்டர் எடுக்கிறது. அப்போ கான்வர்சேஷன்ஸ் வித் இமோஷன்ஸ் ஒன் வாக், கான்வர்சேஷன்ஸ் வித் சென்சிபிலிட்டி வாக்ஸ். பிள்ளைகளை உரையாட இழுங்க, அதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குங்க. ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு நெருக்கமான நபராக நீங்கள் மாறலைன்னா பிள்ளைகளுக்கு எம்பத்தி கிடைக்காது. அவர்கள் மனிதர்களிடம் அதை எதிர்பார்ப்பாங்க. தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ் வந்துட்டான். உங்கள் தலைமுறையிலலாம் பிள்ளை நம்ம குரூப்பில் ஒரு கேரக்டர் இருந்துகிட்டே இருப்பான், அவன் டெவில் சர்டிஃபிகேட்னு அவனை சொல்லுவாங்க. நாம் தவறு செய்கிறோன்னா அவன் ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான், மாப்பிள்ளை இது தப்பு, மாப்பிள்ளை செய்யக்கூடாது, மாப்பிள்ளை 1000 இருந்தாலும் வாத்தியார் சைக்கிள்லேருந்து கொஞ்சம் பாடம் சொல்லி கொடுக்குறவர் அறிவில் ஆடா அப்படிமா. அதை மீறி அவனுக்கு தெரியாமல் ஒரு நாள் நம்ம சைக்கிள்லேருந்து காற்ற பிடிக்கிறோம், அவன் அதுக்கப்புறம் திட்டுவான், விடும் மாப்பிள்ளை மன்னிப்பு கேட்பாங்க. ஆனால் அவனை குரூப்பை விட்டு தூக்கவே மாட்டாங்க, அவனை விட்டுட்டு போயிட மாட்டாங்க எங்கேயுமே. இப்போல்லாம் கவனிச்சு பாருங்கள், ஐடியாவுக்கு அகைன்ஸ்டாக ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் ஒருத்தர் தான் அவனை காலி பண்ணி போகிறாங்க. அவனை மட்டும் ஒத்தையாக விட்டுவிட்டு 7 பேர் தனி குரூப்புக்கு வந்துடுறாங்க.
10 பேரால் எல்லாரும் சேர்ந்து தொடங்குறாங்க. 3 ஓப்படியா, 2 நாத்தனா, அப்புறம் அத்தை எல்லாம் சேர்ந்து கேர்ள்ஸ் குரூப் அப்படின்னு ஒன்று ஆரம்பித்த 4ஆவது நாள் 2 குரூப்பாக மாறும். நாத்தனார்லாம் ஒரு பக்கம், ஓப்படியாலாம் ஒரு பக்கம். ஓ நாத்தனார் தேவலடி, ஏன் நாத்தனார் வீணா போனவோ அப்படின்னு இங்கிட்ட ஆரம்பிக்கும். இங்கிட்ட நாத்தனார்ஸ் ஓப்படியாஸ் அப்படின்னு ஒன்று வரும். இதில் 2 மாமியார் சேர இருக்குது. 10ஆவது நாள் 3 குரூப்பாகும். 2 நாத்தனார் தனி ஒரு குரூப்பு, அந்த 2 நாத்தனார் இந்த சிஸ்டர்ஸ், அப்புறம் இந்த ஓப்படியாஸில் 2 இருக்கும். இப்படி பண்ணி கடைசியில் பார்த்தா 20ஆவது நாள் 10 பேரோட ஆரம்பித்த வாட்ஸ்அப் குரூப்பு 7 இருக்கும். இதில் 7 குரூப்லேயும் ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் 7லையும் இருக்கும். அதான் ஸ்பெஷல். அதுதான் அந்த கலகத்துக்கெல்லாம் காரணம். மனிதர்களோடு இணங்கி இருக்க முடியவில்லை. இந்த பிரச்சனை ஆரம்பித்து முன்னாலே ஆரம்பிச்சிருச்சு. மனிதர்களோடு இணங்கி இருப்பது, யாரெல்லாம் என்னுடைய கருத்துகளுக்கோ என்னுடைய சிந்தனைகளுக்கோ உடன்படுகிறார்களோ அவர்களோடு மட்டும்தான் நான் இருப்பேன் என்ற இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். அதனால உறவெல்லாம் தொந்தரவுன்னு நினைக்கிறோம். நீ வா உதவி செய், மொய்யெழுது, கல்யாணத்துக்கு வா, கருத்து கேட்காதங்கிறோம். உறவுக்கெல்லாம் உரிமையே கிடையாது. ரிவைவ் தீஸ் திங்ஸ். ஹியூமன் வேல்யூஸ் ஆர் மச் மோர் இம்பார்ட்டன்ட் than டெக்னாலஜி டுடே. வித்தவுட் எம்பத்தி நத்திங் இஸ் கோயிங் டு சர்வ் இன் த ஃபியூச்சர். அப்படிங்கிறப்ப மனித உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை காட்டுங்க. ஒரு நாள் ஸ்கூலுக்கு லீவு போட்டு கல்யாணத்துக்கு கூட்டு போங்க, தப்பே கிடையாது, ஒன்றும் மோசம் இல்லை. இந்த எல்லா நாளும் வந்ததுக்காக ஒரே ஒரு நாள் கடைசியில் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்கல்ல, அந்த தீயை வைக்க அது வேண்டாம். என்ன உங்கள் ஊர்லேயும் கொடுக்குறீங்களா டீச்சரா? நான் பள்ளிக்கூடத்துக்கு போகிறப்ப அந்த சர்டிஃபிகேட் மட்டும் கொடுக்கவே மாட்டேன். ஏன்? கிளவி சாவலையா? அவனுக்கு முடியாமல் போகலையா? நல்லது கெட்டது நடக்கலையா? அக்காவுக்கு நிச்சயதார்த்தம் பண்ணலையா? ஊர்லேருந்து மாமா பையன் வந்ததுக்காக மாடியிலேருந்து பார்க்கறதுக்காக ஒரு லீவ் போடாத ஒரு வாழ்க்கையா? வாழ்வினுடைய அற்புதமான தருணங்கள்லாம் இழந்துட்டு ஃபேண்டசி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் than your facts. ஃபேண்டசி தான் அழகு. மயிலிறகு முளைக்கும் நம்புகிற வரைக்கும் மனுஷன் சந்தோஷமாக இருந்தான். மயிலிறகு முளைக்கும் நினைக்கிற வரைக்கும். வட்டம் எது சதுரம் எதுங்கிறது தான் வாழ்க்கை என்ற தீர்மானத்திற்கு நீங்கள் வந்த பிறகு வாழ்க்கை எது என்று தெரியாமல் தெருவாய் திரிகிறது இந்த உலகம். ஆஸ்பத்திரியில் போய் என் மகளை கூட்டிகிட்டு போயிருக்கேன், பல்லு வலின்னு. அங்கே ஒரு போய் சொங்கி கிடக்கிறான். அவன் கழுத்தை அவங்க மேலே தூக்கி, ராகுல் டெல்மி, இஸ் இட் அ சர்க்கிள் ஆர் அ ஸ்கொயர் அப்படிங்குது. மேலே ஒரு வட்ட வடிவிலான ஒரு விளக்கு இருக்குது. அப்போ கூட அந்த அம்மா இது சர்க்கிளா இல்லை சதுரமா வட்டமானு சொல்லுங்க. அவனுக்கு தெம்பே இல்லை. அவனே தோலை தொங்க போட்டு கிடக்கிறான். அவன் என்ன என்னவானு தோணுச்சு. அது சர்க்கிள், நம்ம ஸ்கொயருன்ட்டான். அங்கேயே திட்டாங்க. ஹவு மெனி டைம்ஸ் ஹவ் ஐ டோல்ட் யூ சர்க்கிள் வில் பி லைக் திஸ் இஸ் சர்க்கிள். இப்போ இந்த ஒரு மார்க் அவன் எடுத்து என்ன பண்ண போகிறான்? நான் கடவுளே அவன் பெயிலா போகணும்னு வேண்டிகிட்டு இருந்தேன். அப்போ தான் அவங்களுக்கு புரியும் இப்படி கொடுமைப்படுத்தக்கூடாது. ஃபேக்ட்ஸ் இஸ் இம்மெட்டீரியல், ஃபேண்டசி மேட்டர்ஸ். ஃபேண்டசி மேட்டர்ஸ். வாழ்க்கையில் அற்புதமான தருணங்களை தருவது அறிவல்ல, திட்டமல்ல, புத்திசாலித்தனம் அல்ல. இவ்வளவு செய்த எவ்வளவோ அப்பா செஞ்சுட்டு போனார். ஆனால் அப்பா மீசையை லேசாக துருக்கி நீங்கள் தூரத்தில் வர்றப்ப லேசாக சிரிப்பார்ல, அது மட்டும் கண்ணு. ஸோ சில விஷயங்களை ஷேர் பண்ணிடுறேன். 4 முக்கியமான விஷயங்கள் புதிய உலகத்துடைய நவீன இலக்கணங்களில் நான் நம்பக்கூடிய 4 விஷயம். டோன்ட் பிளான் டூ மச், லைஃப் ஹேஸ் இட்ஸ் ஓன் பிளான்ஸ். வாழ்க்கையில் ரொம்ப அதிகமாக திட்டமிடாதீங்க. நம்ம ஆளுகளுக்கு ஒரு பெரிய பிரச்சனை, பக்காவாக திட்டம். அப்படி ஒரு பிரிண்ட் அவுட் கடவுள்கிட்டே இல்லை. எல்கேஜியில் சேர்த்து இதை படிக்க வச்சு இன்ஜினியர் ஆக்கி அமெரிக்காவில் கொண்டே விட்டு சைலிகான் வழியில் காசு எடுத்து இது பண்ணி அது பண்ணி இதெல்லாம் தெரிஞ்சால் கடவுளே கரெக்ட் பண்ணிடுவாரே. அப்படி ஒரு ப்ளூ பிரிண்ட் நம்மகிட்டே இல்லை. நீங்கள் எப்பொழுது அதிகமாக திட்டமிடுகிறீர்களோ வாழ்க்கை உங்கள் கண் முன்னால் வைத்திருக்கிற வாய்ப்புகளை கவனிக்காமல் போவீர்கள். லைஃப்பில் பல அற்புதமான தருணங்கள் திட்டமிட்ட போது நடந்தது கிடையாது. நீங்கள் திட்டமிடாமல் இருந்தது தான் அற்புதமான தருணங்களை உங்களுக்கு தந்தது. கல்யாணத்தில் மேடையில் ஏறி போஸ்ட் கொடுப்பீங்களே, சில பேர்லாம் சாவு வீட்டில் இருக்க மாதிரி நிற்பாங்க. ஆனால் கேண்டீனில் அந்த பொண்ணு அப்படி கேஷுவலாக அங்கிட்டு சிரித்தது, அந்த பையனை ரகசியமாக பார்த்தது, இவன் அந்த பொண்ணுக்கிட்ட கிட்ட போய் பேச போனது, எங்கேயோ பின்பக்க கண்ணாடியில் பார்த்து இப்படி தலையை சொரிஞ்சதுன்னு கேண்டீனில் டக்குன்னு அடிச்சிருப்பாங்க. அதுதான் அந்த ஆல்பம் முழுக்க அழகாக. வாழ்வின் அற்புதமான பல தருணங்கள் நீங்கள் திட்டமிட்டு நடந்ததல்ல, திட்டமிடாமல் நடந்தது தான். நாளை காலை பிள்ளை வருகிறான் என்பதற்காக நீங்கள் போய் ரயில்வே ஸ்டேஷன்லேயோ ஏர்போர்ட்லேயோ நிற்கிறப்ப அந்த பிள்ளை முகத்தை பார்த்தோன்னே கிடைக்கிற மகிழ்ச்சியை விட நீங்கள் எதிர்பாராமல் வீட்டில் கைலியை கட்டி நிற்கிறப்ப பின்னாலேருந்து கண் பொத்தி அப்படி கட்டி பிடிக்கிற அமெரிக்காவிலேருந்து வந்திருக்கிற பிள்ளை தர்ற இமோஷன் இருக்குல்ல, அதான் இமோஷனே. லைஃப்பை ரொம்ப திட்டமிடாதீங்க. வாழ்க்கையை விட நீங்கள் ஒன்றும் அறிவாளெலாம் கிடையாது. வாழ்க்கை திட்டமிடப்படிலாம் நடந்துரும்னா உலகத்தில் எல்லா பேரும் புச்சாலி ஏறுவானே. நீங்கள் தேவையில்லாமல் அதீதமாக திட்டமிட்டு இதை நான் சொல்கிறேன்னா கால வேகமாக மாறுது. முன்னால் மாற்றத்திற்கான இடைவெளி அதிகமாக இருந்துச்சு இல்லையா?
அம்பாசிடர் கார்லேருந்து மாருதி கார் வர்ற வரைக்கும் அவ்வளோ காலாச்சு. மாருதி கார்லேருந்து அடுத்த கார் வர வரைக்கும் அவ்வளோ பெருசாச்சு. மாருதி கார் வந்தப்போ வாங்க போனவங்களோட வேடிக்கை பார்க்க போனவன் தான் கூட. என்னடா சோப்பு டப்பா மாதிரி ஒரு கார். எங்கள் பாட்டிலாம் அது சாகிற வரைக்கும் பார்த்த எல்லா காரையுமே அம்பாசிடர் தான் சொன்னிச்சு. அதெல்லாம் ஒத்துக்கவே முடியல. எல்லாமே அம்பாசிடர் கார் தான். காரனாவே அது அம்பாசிடர் அவங்க நம்பினாங்க. ஆனால் இன்றைக்கி அப்படி இருக்கா? ஒரு ஃபோனை வாங்கிட்டு வெளியில் வந்து மாப்பிள்ளை இந்த ஃபோனை வாங்கிட்டேன், அட ஏன்டா இதை வாங்கினேன், நாளைக்கு வேறு மாடல் வருதுங்கிறான். இது பழசுங்கிறாங்க. அதை விட வைத்திருச்சா 1,50,000 ரூபாய்க்கு வாங்கின போனால் மறுநாள் 60,000 அவனே சொல்கிறான். அவனே பேப்பரில் விளம்பரம் போட்டுறான். அப்போ மாற்றம் வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது. வாய்ப்புகள் எப்படியெல்லாம் வரும் நமக்கு தெரியாது. காலம் எப்படிலாம் மாறும் தெரியாது. முந்தானத்து வரைக்கும் நம்ம நம்பிக்கிட்டு இருந்த மேஜிக்கு இன்றைக்கி மாறிடுது. ஏன்னு பெருசாக சொன்னாங்க. மஹிந்திராவோட சிஇஓட உட்காந்து முந்தானத்து ஒரு இன்டர்வியூ எடுக்கிறேன். அவர் சொல்கிற அவர்கிட்ட பேசுகிறப்ப டெஸ்லா அவங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறான். அது ஏஐயும் ஈவியும் சேர்த்துட்டான். எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட ஏஐ. இன்ஜின் இருக்காது, டிரைவர் இருக்க மாட்டான். காரில் ஏறி அத்தை வீட்டுக்கு போ அப்படின்னா எந்த அத்தை வீடு? காஞ்சனா அத்தை வீட்டுக்கு போ. உங்களுக்கு சண்டையாச்சே, இருந்தாலும் பரவாயில்ல போ, சண்டை போட தான் போகிறோம். எல்லாத்தையும் சொல்லிடும். கம்ப்ளீட்லி எல்லாத்தையும் அது சொல்லிடும். அது பழைய டேட்டாலேருந்து எடுக்கும். அத்தைக்கு உங்களுக்கு பிரச்சனையாச்சே இருக்குது தெரியும். அன்றைக்கி ஒரு 2 வார்த்தை பேசணும்னு நினச்சேன், அதை மறந்துட்டேன். இப்போ அதை பேசுறதுக்காக தான் போகிறேன். நேராக அத்தை வீட்டு வாசலில் வண்டி போய் நிற்கும். நான் இருக்கட்டா கிளம்பட்டா, செத்தரு அடித்தாங்கன்னா தப்பிக்கணும், உடனே வந்துடுறேன். உள்ளே ஓடி வரல, அங்கேருந்து திட்டுதுன்னு ஓப்பன் த டோர் அப்படின்னு பாஞ்சுனா மறுபடியும் வீட்டில் கொண்டே மாடியில் கொண்டே இறக்கிட்டு பயலுகள்லாம் மாடியில் நேராக பாராசூட்டில் குதிப்பாங்க. எவனுக்கு தெரியும்? அங்கே உட்காந்து எல்லுசாமின்னு ஒருத்தர் நம்மால் தான் அவர். அந்த டிசைன் பண்ணுறவர் ஒரு தமிழர். ஏஐயும் ஈவியையும் சேர்த்து டெஸ்லாக்கு கார் பண்ணுற நம்பால். E6 வருதுல இப்போ, அப்படி பார்த்தா அப்படி பந்தாவும் ஒரு காரு, அதை டிசைன் பண்ண ஒரு நாமக்கல் காரு, நம்பால் தமிழர்கள். ரைட்டா? அப்போ ஏஇவி டெக்னாலஜி வருது. அப்போ டெக்னாலஜி மாறிட்டே இருக்குது, உலகம் மாறிட்டே இருக்குது, நுவான்சஸ் மாறிட்டே இருக்குது, ஐடியா மாறிட்டே இருக்குது, மூட் ஸ்விங் மாறிட்டே இருக்குது, சைக்காலஜி மாறிட்டே இருக்குது, டேஸ்ட் மாறிட்டு இருக்குது, சினிமா மாறிட்டு இருக்குது, மீடியம்ஸ் மாறிட்டு இருக்கு. அப்போ இவ்வளோ மாற்றங்கள் வேகமாக நடக்கிற காலத்தில் அதுக்கான இடங்கள்லாம் கொடுக்காம நீங்கள் வாழ்க்கை அதீதமாக திட்டமிட்டீங்கன்னா லைஃப் ஒர்க் அவுட் ஆகாது. அதனால் அப்பாக்களுக்கு தான் இந்த வேண்டுகோள். லைஃப்னா ஒரு பிளான் இருக்கணும். ஒரு மண்ணு வேணாம், பேசிக் பிளான் போதும். நீங்கள் படித்த படிப்பை யோசிச்சுக்கிட்டே மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிக்க வைக்கிறேன், சிவில் இன்ஜினியர் படிக்க வைக்கிறேன், இது படிக்க வைக்கிறேன், அது படிக்க வைக்கிறேன்ட்டு யோசிச்சுக்கிட்டு கொஞ்சம் சேர்ப்பீங்க. 15 வருஷம் கழிச்சு அது என்ன போகுதுன்னு எனக்கு தெரியாது. பயல்களுக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு 5 நிமிஷம் இருக்குடி, கடைசியாக வெயிட் பண்ணுங்கள். பயல்கள்லாம் அண்ணன் நல்லா பேசுகிறாரு, நல்லா திட்டுறாரு, நமக்காக அண்ணன் தாண்டா பேசுகிறாரு அப்படி என்னை நம்பி கைத்தட்டிடாது. கடைசி 5 மினிட்ஸ் உங்களுக்கு தான். செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங், டோன்ட் சூஸ் when you are desperate, you will choose the wrong one. இது பசங்களுக்கு. நீங்கள் டெஸ்பரேட்டாக இருக்கப்போ ஒன்று சூஸ் பண்ணாது. ரொம்ப பசியோடு இருக்கப்போ சரியானதை சாப்பிட மாட்டீங்க, பசிக்கு தான் சாப்பிடுவீங்க. நீங்கள் டெஸ்பரேட்டாக இருக்கப்போ ஒன்று சூஸ் பண்ணாதீங்க. லவ் பண்ணியே ஆகணும்னு நினைக்கிறவன் ஏதாவது ஒரு பிரச்சனையை கல்யாணம் வந்துடுவான். லவ் பண்ணியே ஆகணுங்கிறவன் காதல் வர்றப்ப வரட்டும், அதை அனுபவிச்சு என்ஜாய் பண்ணி காதலிக்கிறவன் கரெக்டான ஒரு ஆளை காதலிப்பான். இல்லைன்னா ஒரு பிரச்சனையை கல்யாணம் பண்ணி கூட்டி வந்துடுவான். டோன்ட் சூஸ். ஏன்னா இன்றைக்கி ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்கிறதுனால சொல்கிறேன். ஒன்று வேணும் அப்படிலாம் இருக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை உலகத்தில். நான் காதலுக்கு எதிராக சொல்ல, காதலிங்க சந்தோஷமாக இருங்க, நல்லா இருங்க. காதலை கடக்காதவர்கள் யாருமே இல்லை. இதெல்லாம் போங்கு. பிறந்ததுலேருந்து வளர்ந்து காதலிக்காமல் படித்து விட்டு அவன் மாட்டுக்கு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருக்கவங்களாம் உலகத்தில் பல பேர் இருக்கான். ஒரு காதலை கடக்காதவர்கள் உலகத்திலே இருக்க முடியாதுன்னா எல்லாரும் நினைக்கிறது. அப்படிலாம் கிடையாது. ஏதாவது தோணாதவன். எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டு இருந்தே ஆகணும், கை நடுங்குது, தேவையில்லை. சிங்கிளாகவே இருக்கலாம், தப்பு ஒன்றும் இல்லை. நீங்கள் காதலிக்க வேணாங்கிற சென்ஸில் சொல்ல, ரிலேஷன்ஷிப்பில் செய்து விடுவீர்கள். அதில் கவனமாக இருங்க. ஏன்னா வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதுனால சொல்றேன். அவுட்டேட்டட் ஃபெயிலியர் மாடல், அவனை விட பெருசாக வாங்கணுக்காக அப்படின்னு தான் தோணும். லாரி வாங்குங்களேன், நல்ல பெருசாக இருக்கும். Don't choose anything when you are desperate, right? The third important, don't accept undefined offers is a trap. எதை டிஃபைன் பண்ணலையோ அதெல்லாம் ட்ராப். நாம் எல்லாரும் நம்மகிட்ட எல்லாம் பண்ணி எல்லாம் அதை அப்புறம் பேசிக்கலாமா பாருங்க, அங்கே தான் மேட்ரு. அதை அப்புறம் பார்த்துக்கலாம். எது எல்லாம் ஒரு வேலை பேசுகிறோம், வேலை பிஸ்னஸ் எல்லாம் முடிச்சுவிட்டு பேமெண்ட் மட்டும் அப்புறம் பேசிக்கலாம். அந்த காசு வராதுன்னு அர்த்தம். when something is undefined it is a trap. ஃப்ரெண்டுனா ஃப்ரெண்டு, பாய் ஃப்ரெண்ட்னா பாய் ஃப்ரெண்டு, கேர்ள் ஃப்ரெண்ட்னா கேர்ள் ஃப்ரெண்டு, அவ்வளவுதான். அது உங்கள் ஒரு எதுக்கும் புரியாத புதுவிதமான ஒரு அப்படி ஒரு கர்மம் இல்லை. அது ஒரு ஆட்டம், எப்போ வேணாலும் வெளில போய்க்கலாங்கிற ஆட்டம். when something is undefined it is a trap, whether it is a business or a relationship or anything for that matter. எதுவாக இருந்தாலும் சரி தான், அது தெளிவாக தீர்க்கமாக வரையறுக்கப்பட வேண்டும். ஏன்னா அந்த வரையறுத்தல் இல்லைன்னா வாழ்க்கை முழுக்க எதுவுமே கையில் நீங்கள் உறுதியாக பற்றி கொள்ள முடியாது. உறவில் வரையறை இருக்கிறோம், டெஃபினேஷன் தான் வச்சான், இலக்கணங்களுக்கு தான் வச்சான். இங்கே உங்களுக்கு சொல்லப்பட்டாலும் உங்களுக்கு நேரடியாக சொல்லப்படாவிட்டாலும் கூட இங்கே உறவுகளே வரையறுக்கப்பட்டு தான் இருக்கு.
நீங்கள் கவனிச்சிருக்கீங்க, அப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான சிஸ்டம் தமிழ் சொசைட்டி வச்சிருக்கு. ஒவ்வொன்றுக்கும் ஒரு உறவை வரையறுத்துருக்கான். குறும்புக்கு பார்ட்னர் இன் கிரைம் மாமங்காரன் தான், சித்தப்பா வரமாட்டார். செகண்ட் ஷோ சினிமாவுக்கு போகணும்னு சொன்னால் சித்தப்பா செவிலே விடுவான், அழுதுகிட்டே மாமாட்ட போட அவன் கிடக்காடா கிறுக்கு போய் மாப்பிள்ளை வான் சைக்கிளில் கூட்டு போயிடார். நைட்டு வீட்டில் கொல்ல பக்கமாக வந்து எழுப்பி மாமா அத்தாட்ட சொல்லிவிடாக்கா திட்டுவாருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீ தாண்டா அவனை கெடுக்கிற அப்படிமா. ஆனால் அவனுக்கு ஒரு பிரச்சனைனா அவர் தான் போய் நிற்பார், பார்ட்னர் இன் கிரைம். கையில் அப்பா இப்போ வந்து எங்கள் அப்பா நான் ஒரு டூருக்கு போகிறேன்னு சொல்கிறேன், அதெல்லாம் இல்லை கூப்பிடாது, காசுமில்ல ஒன்றும் இல்லை, படிக்கிற ஒழுங்கா அப்பாருனா நேராக பெரியப்பா கிட்ட போயிடுவான். பெரியப்பா டூருக்கு போகணுன்னு சொல்கிறேன், அப்பா அனுப்ப மாட்டேங்கிறாரு. அவர் பாக்கெட்லேருந்து ஒன்று பணத்தை எடுத்து கொடுப்பாரு, இல்லாட்டி போனை போட்டு ஏடா படிக்கிற பிள்ளை 4 இடத்துக்கு போகணும் தான்டா நினைப்பா, என்ன ஒன்றை மாதிரியா போயிட்டு வரட்டும்டா அவரா அப்படிம்பார். அவர் பல்ல கடிச்சிட்டு பேசாமல் இருப்பார், நெஞ்சை நிமித்திட்டு வருவான். ஏன்னா பெரியப்பா பர்மிஷன், அப்பாவால் ஒன்றுமே பண்ண முடியாது. டிஃபைன்டு, பெரியப்பாவுக்கு அந்த அதிகாரம் இருக்குது. நான் அடிக்கடி ஒன்று சொல்லுவேன், இந்த அப்படி ஒரு ரோட்டில் இங்கே ஒரு பூரா விட்டு, நீங்கள் சிட்டியில் படிக்கிற ஆள் ஒரு பூரா விட்டு அப்படி ஒரு ஸ்டைல்லாம் போட்டு ஒரு கூலர்ஸ்லாம் போட்டுக்கிட்டு நீங்கள் ஊருக்குள்ளே வர்றீங்க, சிட்டிலேருந்து வரீங்க, தாப்பில் உங்கள் மாமா வர பாப்பா, என்ன மாப்பிள்ள கலக்குற ஸ்டைல் மாமா சூப்பராக இருக்கு மாப்பிள்ள அப்படிம்பார். அப்படியே போயிட்டே இருப்பான். கரெக்டாக புல்லட்டில் உங்கள் சித்தப்பா வருவார். சித்தப்பா சித்தப்பா அப்படிமா புள்ளேர்னு ஒன்று விழுகும். ஏன்னா இது என் வீட்டு பிள்ளை, என் குடும்பம், நீ என்னடா இது குறுக்க பூரா விட்டுருக்க, போய் முடியை வெட்டிக்கிட்டு வீட்டுக்கு வர அப்படிம்பார். அவன் அப்படியே போவான், முடி வெட்டலாம்ட்டு ஒரு கடைக்கு போவான். பக்கத்தில் அந்த மாமா கடை, கண்ணை செவந்துருக்கு. கடைக்கிட்ட போய்ட்டு மாமா அப்படின்ட்டு கையெடுப்பான், கண்ணை செவந்துருக்கும். கரெக்டாக அவர் கேட்பார், என்ன உங்கள் சித்தப்பனை பார்த்தியா அப்படின்னு. 5 நிமிஷத்துக்கு முன்னால் அருமையாக இருக்குன்னு சொன்ன மாமா ஒரு உறவு, அதை அடித்த சித்தப்பா ஒரு உறவு. உங்கள் பையனை நீங்கள் உங்கள் நாத்தனார் முன்னால் கை வைக்க முடியாது, ரைட்டு தானே? அடிப்பீங்களா என்ன? வேணும்னு தான் அடிக்கிறது. அதுவும் அத்தக்காரி வந்தால் வேணே போட்டு அடிக்கிறது. அது அவங்க அப்பாவின் முகம், அவங்க அண்ணனின் முகம். அந்த ஆத்திரத்தை தீர்த்துக்கிறது தான் அடிக்கிறது. அவங்க சொல்லுவாங்க அடிக்காத அப்படிம்பாங்க, இல்லைன்னா அதிகபட்சம் ஏன் முன்னால் அடிக்காது அப்படிம்பாங்க. அதை மீறி நீங்கள் அடிச்சு நான் பிள்ளைய கையை பிடிச்சி அத்தக்காரி தரத்தரன்னு அவ வீட்டு கூட்டிகிட்டு போயிடுவான். அவனுக்கு கரிசோறு ஆக்கி போட்டு புது ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுப்பாங்க. அவன் அன்றைக்கி நைட்டு அங்கே தான் இருப்பான். மறுநாள் நீங்கள் உங்கள் வீட்டுக்காரை கூட்டிகிட்டு போய் மன்னிப்பு கேட்டு தான் கூட்டு வர முடியும். அத்தைக்கு அவ்வளோ ரைட்ஸ் உண்டு. ஒரு பெண் தன் ரகசியத்தை தன்னுடைய அத்தைக்கார்ட்ட தான் சொல்லுவாள். தனக்கு ஒரு காதல் வருகிறது என்றால் அத்தையிடம் தான் போய் சொல்லுவாள். அவள் எடுத்தவொடனே சரியா தப்பான்னு பார்ப்பா, சரியானா அவள் பேசுவாள். சித்திட்ட போய் சொல்ல மாட்டாள். தேர் இஸ் அ டெஃபினேஷன். அத்தைக்கு ஒரு டெஃபினேஷன், மாமனுக்கு ஒரு டெஃபினேஷன், சித்தப்பாக்கு ஒரு டெஃபினேஷன். நம்ம பழக்க வழக்க உறவுகளே எப்படி பழகம் தெரியுமா? சில பேரை அத்தை என்றும் மாமா என்றும் அழைப்போம். அப்பாவுடைய நண்பர்கள் சில பேரை சித்தப்பான்னு அழைப்போம். அந்த உறவு அப்படி தான் இருக்கும். அந்த சித்தப்பா நீங்கள் அழைக்கிற உறவு பாருங்கள், ரொம்ப கண்டிப்பாக இருப்பார். நம்ம சொந்தக்காரே கிடையாது, ஆனால் அவர் ரொம்ப கண்டிப்பாக இருப்பார் உங்களோட. உங்கள் அப்பாவின் ஒரு உறவை, நண்பரை நீங்கள் பெரியப்பா என்று சிறு வயதிலிருந்து அழைத்திருப்பீர்கள். அவர் பெரியப்பா கண்டிப்போட தான் இருப்பார். நீங்கள் போகிறப்பெல்லாம் உங்களுக்கு காசு கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஏதாவது வாங்கிக்கடா, ஏதாவது வாங்கிக்கிடாம. அவருக்கு வந்து ஒரு பொருளாக வாங்கி கொடுத்து பாசாங்கு செய்கிற பழக்கம்லாம் கிடையாது, காசு தான் கொடுப்பார். காலேஜ் படிக்கிற பிள்ளை கையில் காசு வச்சுக்கடா, 4 இடத்துக்கு போகணும், ஆனால் செலவு பண்ண முடியாது, சரியா அப்படிம்பார். அப்புறம் என்னடா காசை கொடுத்தா ஒரு அப்பாவாகவே நடந்துப்பான். தட் இட் இஸ் டிஃபைன். இப்போ எதுவுமே டிஃபைன்டு கிடையாது. ப்ரோங்கிறாங்க. யாரா ப்ரோ? பையனும் ப்ரோ, பொண்ணும் ப்ரோ, போகிறவன் ப்ரோ, வாரவன் ப்ரோ. கன்வீனியண்ட்டாக இருக்குது. எல்லாரையும் அண்ணேங்கிறாங்க, எல்லாரையும் அக்காங்கிறாங்க. அக்கா யூ ஆர் ஸோ க்யூட். என்னடா அக்காங்கிறீங்க, அப்புறம் ஸோ க்யூட்டுன்னு வேற சொல்கிறீங்க. நத்திங் இஸ் டிஃபைன். அப்போ சில உறவுகளின் பெயர்களை கூட வீட்டில் சொல்லுங்கள். அத்தாச்சிங்கிற வார்த்தையெல்லாம் மழுங்கிடுச்சு, இல்லவே இல்லை. அத்தாச்சி என்பதெல்லாம் எவ்வளோ அற்புதமான வார்த்தை. அத்தாச்சி, அத்தாலாம் கிடையவே கிடையாது. அப்போ கொஞ்சம் பழமைக்கு திரும்புங்கள். அதுக்காண்டி பழசு விட்டுன்னு போயிடாதீங்க. காலையிலே எந்திரி, ஓகே தாத்தா போட்டாக்கு மாலை போடுன்னு ஆரம்பிச்சு விட்டாதீங்க. கோபிநாத் சொன்னான். நான் சொல்லுவது என்னன்னா, பேலன்ஸ், ஸ்ட்ரைக்கிங் த பேலன்ஸ் இஸ் மச் மோர் இம்பார்ட்டன்ட் தன் கிவிங் அன் அட்வைஸ் டுடே. தான் இன்றைக்கு அறிவுரைகளை வழங்குவதை விட சரியான இடத்துல பேலன்ஸை ஸ்ட்ரைக் பண்ணும். ஸோ டோன்ட் அக்செப்ட் வெதர் இட் இஸ் ரிலேஷன்ஷிப் ஆர் பிஸ்னஸ் ஆர் எனிதிங் ஃபார் தட் மேட்டர். வென் சம்திங் இஸ் அன்டிஃபைன்ட் இட் இஸ் அ ட்ராப். எது வரையறுக்கப்படவில்லையோ அது வலை. கவனமாக இருக்கணும். ஓகே, கண்டிஷன்ஸ் அப்ளைங்கிறதா இன்னைக்கு வலை. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, சின்னதாக ஸ்டார் ஒன்று போட்டு கண்டிஷன்ஸ் அப்ளைன்னு போட்டிருக்காங்கல்ல, அதான் வலை. இஎம்ஐ ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 3550 போடுறான்ல, அதான் வலை. அதோட விலை 6 லட்சம். 6 லட்சம் சொன்னால் பயமாக இருக்கும். அதனால 3500 ரூபா, 3500 போல் இருக்கு, அதான் வலை. when something is not defined, it is a trap. நான்காவது, don't blame situations or people, have a control over it. சூழ்நிலைகள் மீது, மனிதர்கள் மீது பழி சொல்லாதீர்கள். அதை உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கான பக்குவத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். ராமகிருஷ்ணன் 5 நிமிஷம். கடைசியாக பசங்களுக்கு மட்டும் சில விஷயங்களை உங்களால் டிஃபைன் பண்ணவே முடியாது. we are looking for freedom, we are not ready to take responsibility. யாரெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்? பசங்கள்லாம். எஸ், we want freedom, right? but we are not taking responsibilities. freedom comes with responsibility, authority comes with responsibility. உங்களுக்கான சுதந்திரம் என்பது உங்களுடைய பொறுப்பிலிருந்து வருகிறது. நான் நினைத்தது போல் இருப்பதெல்லாம் சுதந்திரம் என்பதெல்லாம் புதிய அரைவேக்காட்டுத்தனத்தின் உச்சம்.
நீங்கள் நினைப்பது போல இருக்க வேண்டும் என்று ஒரு நாளும் நினைக்காதீர்கள். எப்போது நீங்கள் பொறுப்போடு இருக்கிறீர்களோ இயல்பாகவே வீடு உங்களுக்கு அதற்கான சுதந்திரத்தை தரும். தானா தந்துருவான். அது நீங்க கேட்டெல்லாம் தருங்கிற அவசியம்லாம் கிடையாது. மிக பொறுப்பாக இருக்கிற அண்ணன் ஒண்ணுமே கேட்க மாட்டேங்கிற அப்படிமா வீட்டுடைய மூத்த அண்ணன்கள் இறுகிய முகத்தோடு இருப்பார்கள். தமிழ் சூழலை நீங்க கவனிச்சு பாருங்க. வீட்டின் மூத்த அண்ணன் உங்க அப்பா அவங்க விட்டு எங்க அப்பா சிரிக்கவே மாட்டார் அப்படிங்க. சில மனைவிலாம் சொல்லுவாங்க, என் புருஷன் சிரிச்சு நான் பார்த்தது இல்லை. வீட்டோட மூத்த அண்ணன் இறுகிய முகத்தோடு இருப்பான். தந்தையின் இடத்தில் இருக்கிறவன் அண்ணன். அந்த அண்ணன் வந்து பேசவே மாட்டாங்க யாரும். அந்த அண்ணனா பயம். அந்த அண்ணன் கண் கலங்கினா குடும்பம் கதறிடும். அது ஒரு இறுகிய முகம். அவனாக அவன் போட்டுக்கொண்ட வேலி. ஓகே, அப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அந்த ஆளுக்கு மட்டும் அந்த இம்பார்ட்டன்ஸ். காரணம் அவன் பொறுப்போடு இருக்கிறான். இந்த குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதில் கவனமாக இருக்கிறான். தவறுகள் செய்யாதவனாக இருக்கிறான். தீங்கிழைக்காதவனாக இருக்கிறான். பிழைகள் செய்யாதவனாக இருக்கிறான். கெட்ட பழக்கங்கள் இல்லாதவனாக இருக்கிறான். ஃப்ரீடம் கம்ஸ் வித் ரெஸ்பான்சிபிலிட்டி. அத்தாரிட்டி கம்ஸ் வித் ரெஸ்பான்சிபிலிட்டி. டோன்ட் ஜஸ்ட் ஆஸ்க் ஃப்ரீடம். ரைட்? உங்கள் பெற்றோர்கள் உங்களால் எளிதாக சண்டையிட்டு விட முடியும். ஆனால் அதற்கான அறிவை தந்ததே அவர்கள்தான் என்பதை உங்கள் யோசிக்கிற போது மட்டும்தான் உங்களுக்கு அது புரியும். ரைட்டு தானே? ரைட்டு தானே? எதனால் அது நடந்திருக்கு நமக்கு தெரியணும்ல. எதனால் அது நடந்திருக்கு நமக்கு தெரியும்ல. அவர்களோடு எளிதாக உங்களால் இப்போ மெச்சூரிட்டிங்கிறது சண்டை போடுவதில்லை. எல்லாவற்றையும் எதிர்ப்பதற்கு பெயர் போராளித்தனம் என்று நீங்கள் குழப்பியெல்லாம் கொள்ளக்கூடாது. இருக்கிற எல்லாத்தையும் எதிர்ப்பதெல்லாம் வீரம் கிடையாது. எதை எதிர்க்கணுங்கிற அறிவு தான் வீரம். இது சரியில்லை, இதை எதிர்ப்பது என்பது தான் வீரம். ஒரு சிஸ்டம் இங்கே இருக்குன்னா அதை எதிர்ப்பேன் என்பதெல்லாம் வீரம்லாம் கிடையாது. ஏன் அதை செய்யணும், ஏன் அதை செய்யணும் கேள்வி கேட்டால் எல்லாத்தையும் நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். வெதர் யூ லைக் இட் ஆர் நாட், தட் வேர்ல்டு வாக்ஸ் வித் சிஸ்டம். நீங்கள் விரும்பினாலும் விரும்பாட்டியும் சிஸ்டம் தான். எல்லாம் உடம்பே சிஸ்டம் தான். வாய் வழியாக தான் சாப்பிட முடியும். ரைட்டு தானே? எப்போ ஊசி போட்டு சாப்பாடு ஏற்றுறாங்கன்னா உடம்பு செல்லாமல் இருக்குன்னு அர்த்தம். அவ்வளோதான். நம்ம எதிர்ப்பது என்பதெல்லாம் வீரம் கிடையாது. எதை எதிர்ப்பதுங்கிறது தான் வீரம். ஒரு விஷயத்தை உங்கள் பெற்றோர்களுக்கு உங்களால் சொல்லி புரிய வைக்க முடியும்னா நீங்கள் மெச்சூர்டாக இருக்கீங்கன்னு அர்த்தம். அவங்களுக்கெல்லாம் புரியாத ஒதுங்கிக்கிறீங்கன்னா உங்களுக்கு பேச தெரியலைன்னு அர்த்தம். நம்ம எல்லாரும் அப்படி தான் நினைக்கிறோம். நமக்கு கொஞ்சம் படிப்பு வந்த உடனே என்ன நினச்சிக்கணும், பெரியவர்கள்லாம் ஒன்றுமே தெரியலை. இந்த தெரியாத ஆள் தான் எந்த காலேஜில் சேர்க்கணும்னு 10 பேர்ட்ட விசாரித்து ஏதோ ஒரு இடத்துல போய் அப்ளிகேஷனை வாங்கி அதை ஃபில்லப் பண்ணுறதுக்கு பக்கத்துக்கிட்ட கேட்டு எங்கே சார் போய் இதை கொடுக்கணும்னு கொடுத்து ஃபீஸ் வாங்குறதுக்கு ஊரெல்லாம் கடை வாங்கி இருக்கக்கூடிய பிஎஃப் பணத்துலேருந்து லோனை போட்டு உங்களை சேர்த்துட்டு லோன் ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் பிஞ்சு போன செருப்போடு வந்த அந்த அப்பந்தான், படிக்காத அந்த அப்பந்தான் நம்மளை படிக்க வச்சான். யூ ஷுட் ஹேவ் அ ரிகார்ட். இட் இஸ் a high time that you need to reciprocate. They are not machines. They are not your Googles. They are not your chat GPT. That is not some AI tool. They are human beings. Empathy matters. When you are not in a position to show your empathy and respect or humanity with your own parents, that is no use of you people. உங்களால் ஒரு புண்ணியமும் இல்லை. இந்த தேசத்தில் படித்த பிள்ளைகள் எல்லாம் சமூகம் பற்றி கவலை இல்லாமல், அக்கறை இல்லாமல், தன்னை பற்றி மட்டுமே கவலைப்படக்கூடிய ஒரு நாடாக இது மாறும் என்றால் இந்த படிப்பு சாவட்டும். எதுக்கு இந்த படிப்பு? அறிவை பயன்படுத்துவதற்கு இடம் வேணும். அதுக்கு ஒரு ஹியூமானிட்டி இருக்கணும். இந்த உலகத்தின் ஆகச்சிறந்த கண்டுபிடிப்புகள்லாம் அறிவியல கண்டுபிடிக்கப்பட்டதில்லை, கருணையில் கண்டுபிடிக்கப்பட்டது. எது 10 நிமிஷம் கண்டினியூ பண்ணுமா? ஓகே, உங்களுக்கு ஓகேயா? ஒரு 10 நிமிஷம் கண்டினியூ பண்ண சொல்றாங்க. காதுகிட்ட வரவும் முடிச்சுக்கங்கன்னு சொல்றாங்க. நினைச்சேன் நான் முடிக்கிற மூடுக்கு வந்துட்டேன். இருந்தாலும் எங்கே விட்டேன் போச்சேன். உணர்ச்சி வசப்பட்டு பேசல குறுக்க வந்துட்டாங்களே. எஸ், இந்த உலகத்துடைய ஆகப்பெரிய கண்டுபிடிப்புகளாம் அறிவால் கண்டுபிடிக்கப்பட்டதில்லை, அதெல்லாம் கருணையால் கண்டுபிடிக்கப்பட்டது. அறிவியலுக்கு ஒரு சோல் இருக்கு, அறிவியலுக்கு ஒரு ஆன்மா இருக்கு. நல்ல ஹியூமனிட்டி இருக்கிறவன்ட்ட தான் அறிவியல் இருக்கணும். அதுதான் முக்கியம். இல்லாட்டி இது வியாபாரமாய். 2 கால்கள் இருக்கிற என்னாலேயே வேகமாக நடக்க முடியலையே, ஒற்றை காலோடு பிறந்த என்னவன் என்ன செய்வான்னு ஒருத்த யோசிச்சான்ல, அந்த கருணை தான் அவனுக்கான கருவியை கண்டுபிடித்தது. அந்த கருணை தான் அவனுக்கான கருவியை கண்டுபிடித்தது. மனிதர்கள் மீதான பிரியமும் அன்பும் காதலும் தான் கருவிகளை கண்டுபிடிக்குது. இந்த உலகத்தினுடைய பெரும் கருவிகள் அத்தனையும் மனித குலத்துடைய மீட்சிக்காக உருவாக்கப்பட்டது. அப்போ when you are going with the technology and science, be with the humanity and empathy. That's much more important than your technology. Technology is ruthless. Technology doesn't have a soul and heart. தொழில்நுட்பத்திற்கு எந்த இதயம் கிடையாது. ஆனால் அதை கையாளுகிறவனுக்கு அந்த இதயம் இருக்கணும். அதனால தான் இன்றைக்கி டெக்னாலஜி அவ்வளோ மிஸ்யூஸ் பண்ணுறோம். நமக்கு பிடிக்காத ஒருத்தனை டெக்னாலஜியால் காலி பண்ண முடியும். நமக்கு பிடிக்காத ஒருத்தருடைய டேட்டாவை எடுத்து அவனுக்கு கெட்ட பேரை உண்டாக்கி தர முடியும். ஆனால் அதை பயன்படுத்துகிற அந்த சோல் இல்லைன்னா டெக்னாலஜி உங்களை போட்டு புரட்டி எடுத்துரும். அதுக்கான நெறிமுறைகளை நீங்கள் தான் வகுத்துக்கணும். ஆரம்பத்தில் நான் சொன்னது மாதிரி இந்த போன தலைமுறையால் உங்களுக்கு இது கொடுக்கப்படலை. அதற்கான தலைமுறையாக நீங்கள் இருக்கணும்னா அதை கருவியை பயன்படுத்தக்கூடிய அறிவை நீங்கள் தான் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்ற யதார்த்தம் உங்களுக்கு புரியணும். ஆக ஃபர்ஸ்ட்லேருந்து வருவோமா? கலெக்டர் வந்துட்டாரா? ஓகே, வெல்கம் சார். இவரே நேரில் பேசிட்டார் எனக்கு சொன்னல, அவர் தான் உங்கள் ஊரின் இளம் கலெக்டர். So I would like to sum up the first 10 important things.
பாயிண்ட் நம்பர் 1, உங்கள் பால்ய காலத்தோடு உங்கள் தலைமுறையினுடைய பால்ய காலத்தோடு உங்கள் பிள்ளைகளை ஒப்பிடாதீர்கள். ஒரு குழந்தையை இன்னொரு குழந்தையோடு ஒப்பிடுவதே தவறு என்றால் உங்களோடு உங்கள் பிள்ளைகளை ஒப்பிடுவதன் வழியாக நீங்கள் உங்கள் பிள்ளைகளை சிறுமைப்படுத்துகிறீர்கள். இரண்டாவது, உலகத்தின் வாழ்க்கை முறையில் வேகமாக மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டமாக இது இருப்பதால் அதீதமாக திட்டமிடாதீர்கள். நீங்கள் அதீதமாக திட்டமிடுகிற போது வாழ்க்கை உங்களுக்காக வைத்திருக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் இழக்க நேரிடும். இரண்டாவது, எதையெல்லாம் சரியாக டிஃபைன் பண்ணலாம், எதெல்லாம் சரியாக வரையறுக்கப்படவில்லையோ அது எல்லாம் வலை என்று புரிந்து கொள்ளுங்கள். வாய்ப்புகள் அதிகம் இருக்கிற போது அதையெல்லாம் சுவீகரிக்க வேண்டும் என்று நினைக்காதீர்கள். நான்காவது, டோன்ட் சூஸ் எனிதிங் when you are desperate. இது வேணுங்கிற அழுத்தம் உங்களுக்கு இருக்கிற போது ஒன்றை தேர்வு செய்யாதீர்கள், அது தவறான தேர்வாக இருந்துவிடும். ஐந்தாவது, ஃப்ரீடம் கம்ஸ் வித் ரெஸ்பான்சிபிலிட்டி. தாந்தோண்டித்தனமாக எனக்கு பிடித்தவற்றையெல்லாம் செய்வதற்கு பெயர் சுதந்திரம் என்று நீங்களாக கற்றுக்கொள்ளாமல் தயவு செய்து அது யதார்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள். ஆறாவது முக்கியமான விஷயம், டெக்னாலஜி தன்னுடைய வேலைகளை பார்த்து கொண்டே இருக்கிறதுக்கு இதயம் இல்லை. ஆனால் டெக்னாலஜியை பயன்படுத்துகிறவர்களுக்கு ஆன்மா இருக்கணும், அது மனிதர்களுக்கானதாக மாற வேண்டும் என்று புரிந்து கொள்ளுங்கள். ஏழாவது, உலகம் வேகமாக போய்கொண்டிருக்கூடிய இந்த காலகட்டத்தில் டிஜிட்டல் டயட் இஸ் மச் இம்பார்ட்டன்ட். வயிற்றுக்கு செல்லக்கூடிய விஷயங்கள் குறித்து உங்களுக்கு கவனம் இருப்பதைப் போல உங்கள் மனதுக்கும் இதயத்திற்கும் செல்லக்கூடிய விஷயங்கள் குறித்து உங்களுக்கு கவனமும் கருத்தும் இருக்க வேண்டும். தேவையானது மட்டும் கன்சியூம் பண்ணுங்க. எட்டாவது, வீடுகளுக்குள் உரையாடலை நடத்துங்கள், உத்தரவுகளை குறைத்துக் கொள்ளுங்கள். இந்த கால பிள்ளைகளிடம் எப்படி பேச வேண்டும் என்ற உரையாடல் மொழி உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும், இது யதார்த்தம். ஒன்பதாவது, மாறி இருக்கிற டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி அதோடைய ஃபாஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதோடைய உளவியல் உள்ளிட்ட அனைத்து விஷயங்களும் மாறுகிறது. அது பிள்ளைகளின் குற்றம் அல்ல, அது இந்த காலகட்டத்துடைய யதார்த்தம். அந்த பிள்ளைகளுக்கு ஏற்றார் போன்ற எம்பத்திய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க பாருங்க, படிப்பை தாண்டி. பத்தாவது, வெல் டைரக்டட் இன்டெலிஜென்ஸ் இஸ் மச் மோர் இம்பார்ட்டன்ட் தென் நாலேஜ். வெறும் தகவல்களை மட்டும் சேகரித்து வைத்திருப்பது அறிவு என்று நம்பிக்கொண்டிருந்த காலமெல்லாம் மலையேறிவிட்டது. அதை நீங்கள் எப்படி இன்டர்பிரேட் பண்ணுறீங்க, எப்படி அப்ளை பண்ணுறீங்க, எப்படி ஆக்ஷன் அதை கொண்டு வருங்கிறது அறிவு. சரியான திசையில் செலுத்தப்படாத அறிவால் எந்த புண்ணியமும் இல்லை. 10 விஷயம் சொல்லியிருக்கேன், ஒத்த விஷயம் ஞாபகம் இருந்தால் கூட ஓகே தான். சந்தனக்காற்று நம் ஜன்னலில் வீசட்டும், சரித்திரம் நாளை நம் சாதனை பேசட்டும். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள், குட் நைட்.